திருச்சிற்றம்பலம். கெத்தத நீரைகணி அப்பமோடவள் பொறி கப்பியதறி முகநடி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடித்தேகும் பட்டமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருதிரள் புயனதையான் மத்தள வயிறனை உத்தமி புதல்வன் மட்டவில் மலர்கொடு பணிவேன் உத்தமிழ் அடவினை முற்படுகிறதன் உட்பட எழுதிய முதல்வோனு முப்புறமெழுதி ஆட்சி பணுரமச்சது பொடி செய்தீரா அத்துயரது ஒரு சுப்பிரம் அடிபடும் அப்புணமதில்லை மாறி அக்குறமகளுட ஆச்சிறு முருகனை அக்கணமனமர் பெருமான் முடியுங்களா? எந்தாயின கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை ஈட்டனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர் கொண்டு படித்த புகழியர் கொண்டு கடல் போற்றி ஆளுமிசை கழுவதற்கு அணிந்த வீரான் அடிபோற்றி பாடி திரணாவூர் வந்தண்டர் வதம் போற்றி ஊழிபடி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி எல்லாம் அல்ல சுகம் இம்பால் ஐயா ஸ்ரீ வைத்தியநாசாமி பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று மார்க்கண்டேய பரணத்தை பற்றி செய்திப்பதற்கு திருவள்ளுவர் குருவல்லம் அடியார்கள் போதமொழி சூதமொழி புகழ்ந்த காந்த புகழ் கடலில் படிந்ததன் கண் கொள்ளதான மேதகுவான் புனல் அருந்தி வையம் வெய்ய அத்துயர் பிறவி என்னும் வெம்பை தீர தாதவில் பூம்பொழில் காஞ்சி குவற்றில் ஏறி சகதி அமுதினை நிகர் சென்ற வீரதான காதல் மலை பொழிந்த அருட்கொண்டலான கட்சியை பள்ளியில் பாதம் வச்சு இன்று ஒரு கந்தர் அனுபூதி பாடலில் நாம் தூசா மணியும் துகிலும் உணைவான் நேசா முருகா நினது அன்பு அருளார் நேசா நிகழம் ஆசா நிகழும் துகள் ஆயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று அருமையாக கூறுகின்றார் நமது அன்னையினர். என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், தூசாமணி என்று சொன்னால் தூய்மையான தூசாமணி தூய்மையான அணிகலன்கள் ரத்தினமாலை என்னென்னலாம் நம்ம களத்துக்கு அணியை செய்கின்றோமோ அந்தந்த இதெல்லாம் மணி என்று தூசாமணியும் துகில் என்றால் ஆடை என்று தூய்மையான மணிகளையும் ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு தூய ஆடையும் கொடுத்து இருக்கக்கூடிய அதை புனைந்து இருக்கக்கூடிய நேசா முருகா நினது அன்பு அருளால் சாமி எப்படி இருப்பானா அந்த அளவுக்கு இருப்பார். தூய ஆடையை ஊற்றி தூய மணி ரத்தினங்களை அணிந்து இருக்கக்கூடிய பெருமான் நேசா என்று சொன்னால் யாரிடம் அவர் நேசமாக இருக்கின்றார் என்று சொன்னால் யார் அவர் மேல் அன்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் மேல் இறைவன் எப்படி இருப்பாரான்? ரொம்ப அன்பாக இருப்பார். யார்கிட்ட அவர் ரொம்ப பிரியமாக இருக்காரோ அவர்கிட்ட சுவாமி ரொம்ப பிரியமாக இருக்கும். நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன கொடுப்பாரு? அவர் அருளை கொடுப்பார். அன்பு போய் அன்பாக வராது. இப்போ மக்கள்கிட்ட நம்ம செலுத்துகிற அன்பு வந்து அன்பாக வரும். ஆனால் இறைவன்கிட்ட நாம் செலுத்தக்கூடிய அன்பு வந்து அருளாக மாறும். அன்பு என்ற விதை விதைத்தால் அருள் என்கின்ற பலம் பழுக்கும். அப்படி தூசாமணியும் துகிலும் உனைவாள் நேசா முருகா நினதன் வருளாள் முருகா இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய முருகா நேசா யார் மேலே நேசமாக இருக்காங்கன்னா வள்ளியம்மை மேலே நேசமாக இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அது வந்து இச்சாசக்தி. வள்ளி தெய்வானை ரெண்டு பேர் இருக்காங்க. வள்ளி வந்து இச்சாசக்தி, தெய்வானை வந்து கிரியாசக்தி. எல்லா உயிரோட விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் இறைவன் என்ன செய்வார்? பிறவி கொடுப்பாரு.
நீ என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிறகு அடுத்த பிறவியில் வரும். எதெல்லாம் அனுபவிக்க நினைக்கிறீங்களோ அது இந்த பிறவியில் அனுபவிக்க முடியாததுனால அடுத்த பிறவிக்கு வந்து வித்தாக வந்து உழைத்து வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இறைவன்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. அது மாதிரி ஆசைகளை நிறைய வச்சுக்கிட்டு கூடாது. வச்சிருக்க நமக்கு வேணாதான். அப்போ இறைவன் எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் அருள் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்காரு. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அவர் மேலே அன்பு வைப்பதாக இருக்க வேண்டும். எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா இறைவன் மேல் அன்பு வைக்க வேண்டும். சுந்தரம் சுவாமிகள் பார்த்து சிவபெருமான் சொன்னார், இந்த அடியார் உணவுகளை போய் என்ன செய்ய சார்ந்திரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அடியார்கள் எல்லாம் எனக்கு பெற்றோர்கள் அப்படின்னார். அன்பிலில் இன்பம் வாழ்வார், இவரை இருவையும் கடந்திருந்தால் இவரை அடைவார் என்று இந்த பாடலில் சொல்வார் சுந்தரமுத்து சாமி. இருவையும் கடந்திருக்கின்ற அடியார்கள் எனக்கு தாய் தந்தையாக விளங்கக்கூடிய அடியார்கள், அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அன்பிலில் இன்பம் மாறுவார்கள், ஆசையினால் இன்பம் மாற மாட்டார்கள், அன்பிலில் இன்பம் மாறக்கூடியவர்கள் இந்த அடியார்கள். அப்படிப்பட்ட இந்த அடியார்களோடு நீ இணங்குவாயாக என்று சுந்தரமுத்து சாமியை பார்த்து சிவபெருமான் சொன்னார். உடனே அதுக்கப்புறம் எனக்கு அந்த அடியார்களை போட்டு எப்படி சாமி பாட தெரியும் அப்படின்னு கேட்கும்போது உடனே என்ன சொல்கிறாரு, தில்லைவாள் அந்தனதம் அடியாருக்கும் அடியன் அப்படின்னு சிவபெருமான் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அதை வச்சு பாடுறாரு, எல்லா அடியார்களும் முடிச்சார். அப்படி நேசா முருகா எனது அன்பு அருளா, அப்படி இந்த உயிர்களை இச்சாசக்தியின் மூலியமாக அந்த உயிர்களை விருப்பத்துக்கு தகுந்தவாறு ஏன் என்ன செய்யாரு ஒவ்வொரு பிரிவையும் நமக்கு கொடுக்கின்றன. நேசா முருகா, முருகான்னா பழம்பெயர் அரும்பெயர் மரபில் பெரும்பெயர் முருகா என்று திரும்ப கொஞ்சம் மிச்சம் வந்து அர்த்தம்னா அப்படி பண்ணுறோம். அப்படி அரும்பெயர் மரபில் பெரும்பெயர் முருகன் என்று சொல்வதற்கிறங்க முருகனுடைய வேறு நாமங்களில் சிறந்த நாமமாக விளங்கக்கூடியது முருகா எனும் நாமம். அப்படி இந்த முருகப்பெருமானுடைய அந்த நாமத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் எவனே வந்து என்ன செய்வாராம், கொஞ்சம் பயப்படுவார். எழுதின பிரம்மாவே எழுத்துவே நாம் மாற்றிடலாம். அந்த அளவுக்கு வலிமையுடைய மந்திரம் நாமம் எது அப்படின்னு சொன்னால் முருகா என்னும் நாமம். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான் தூசா மணியும் துயிலும் புனைந்து இருக்கக்கூடிய பெருமான், வள்ளியில் மேல் நேசம் கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் யார் அப்படின்னாரு முருகா. நின்னது அன்பு அருளால் ஆசா நிகழும் துகள் ஆயிரவில். ஆசா நிகழம்னா ஆசை, நமக்கு கொஞ்சம் நெஞ்சு ஆசை கிடையாது, ஏகப்பட்ட ஆசை இருக்குது. எதை பார்த்தாலும் ஆசை வருது. மனைவி பார்த்தா ஆசை, மக்களை பார்த்தா ஆசை, சொந்த பந்தங்களை பார்த்தா ஆசை, ஒரு பொருளை பார்த்தா ஆசை, பிள்ளைகள் மேலே ஆசை, பதவி மேலே ஆசை, பட்டத்து மேலே ஆசை. இப்படி ஆசைக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் கூட இறைவன் பக்கம் நம்ம நெருங்கவே முடியாது. ஒரு குருநாதர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து இருந்துச்சு, சாமி இறைவன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு கேட்டான். உடனே சாமி என்ன சொன்னார், அந்த குருநாதர், நீ எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கியோ அந்த ஆசைக்கு கடந்திருக்கார் இறைவன் அப்படின்னு சொன்னார். நல்ல பதில் தானே. இப்போ ஆசையெல்லாம் ஒவ்வொரு சங்கிலியாக, இப்போ என்னென்ன ஆசை இருக்கோ அதுக்கப்புறம் ஒரு சங்கிலியாக கோர்த்துக்கோங்க. நீ எவ்வளோ ஆசை இருக்கோ அந்த இதெல்லாம் வரிசையாக சங்கிலியாக வளைவாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆசையும் அந்த சங்கிலியை வளையத்தை எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இறைவன் பக்கத்தில் இருந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சங்கிலி வளையம் போல் அண்மையில் இருக்கும். நமக்கு ஏகப்பட்ட ஆசை இருந்தால் இறைவனை அடைய முடியுமா? அன்பு இருந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியுமே தவிர ஆசை இருந்தால் இறைவனை அடைய முடியும். அப்போ இந்த ஆசைகளெல்லாம் ஒரு வளையமாக போட்டு வச்சுருந்தோம்னா நாம் என்ன செய்ய முடியாது, இறைவனை அடைய முடியாது. அப்போ ஒவ்வொரு சங்கிலியாக கலட்ட ஒவ்வொரு ஆசைகளாக நம்ம துறக்க ஆசை அறிவின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிவின். ஆசை விட்டால் தான் ஈசனை அடைய முடியுமே தவிர ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க, அன்பாக இருக்குன்னு சொல்லலை. அன்பு இருந்தால் தான் இறைவன் அடைய முடியாது தவிர ஆசை இருந்தால் இறைவனை அடைய முடியும்.
ஈஸ்வரனோடாயினும் ஆசையர்கள். ஆசை படப்பட 1000 ஜென்மங்கள், ஆசை விட விட ஆனந்தம். ஆசைப்பட்டோம்னா என்ன ஆகும்? அந்த பொருளினாலே நமக்கு துன்பம். என் பிள்ளைன்னு ஆசை வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையே நமக்கு என்ன வந்துடும்? துன்பத்தை தரும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும்? நீ எல்லாம் ஒரு தந்தையா, நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு வந்துக்காகும். அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட பிரியமாகும். பிள்ளையே வந்துக்காகும். டாயிலே உனக்கு நான் சோறு ஊட்டி பால் ஊட்டி நெய் ஊட்டி வளர்த்தேன்டா, நீ இப்படி கேட்டு விட்டியடா அப்படிம்பாங்க. தாயத்தை கேட்பாங்கல்ல, உன்னை அப்படிலாம் வளர்த்து நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டியடா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ரொம்ப வருத்தப்படுவாங்க. யார் மேலாம் ரொம்ப பிரியமாக இருக்கமோ அந்த பிள்ளைகள் மேல் நமக்கு. இதுபோல் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளினால் துன்பம். உண்ற உணவுப் பொருள்களிலிருந்து எந்த பொருள் மீதும் நீங்கள் பற்று வைத்தாலும் அந்த பொருளினால் நமக்கு என்ன வரும்? துன்பம் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் என்ன செய்ய, அதுக்காக பிள்ளைங்களை பாசம் இல்லாமல் இருக்க முடியுமாங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் புரியுது. பாசம் இருக்கணும், ஆனால் பற்றுதல் தான் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கணும். ஆனால் என் பிள்ளைங்க ரொம்ப ஒன்றக்கூடாது. ஒன்றுனா நமக்கு தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயினபின். அந்த ஆசைகள் எல்லாம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னாரு. அப்போதான் பேசாத அனுபூதி. அனுபூதினா மோன நிலை. எந்த சிந்தனையும் இல்லாமல் சிவத்தை நோக்கி அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய நிலை அனுபூதி நிலை. லேசா முருகா எனது அன்பு அருளா ஆசா நிகழம் துகள் ஆயிரபின் பேசா அனுபூதி பிறந்தது. பேசா அனுபூதினா பேசாமல் இருக்கிறது கிடையாது. யார்ட்டையும் பேசக்கூடாதுங்க. நான் அனுபூதி நிலைக்கு போயிட்டேன், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அதாவது அமைதியாக இருந்து கொண்டு இறைவனை நினைந்தது, அதுதான் பேசா அனுபூதி பிறந்தது. அரைநாத பெருமான் எல்லா தவறும் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணார்? நேராக தன் தவறையெல்லாம் உணர்ந்து குஷ்டம்லாம் வந்துருச்சு. தன் தவறையெல்லாம் ஒன்று எங்கே போனார்? நம்ம திருவண்ணாமலை கோபுரத்தில் வந்து வந்தார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் என்ன செஞ்சார்? அவரை போய் தாங்கி சாமி, அடியனை ஏன் சாமி தாங்கி பிடிச்சி, நான் செய்கின்ற பாவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, என்னை தாங்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டார். அப்போ முருகப்பெருமான் என்ன சொன்னார்? நீ நிலை தடுமாறிய காலத்திலும் கூட நீ என்ன செஞ்சன்னா உன்னுடைய வழிபாடை விடாமல் செய்த காரணத்தில் உன்னை தாங்க வேண்டிய சொல்லை எனக்கு உருவாக்கியது அப்படின்னாரு முருகப்பெருமான். அதனால் நாம் கடலில் இருந்துச்சு வழிபாடு செய்கிறோம் பாருங்கள், அது நம்மை காக்கும். கடலில் செய்கிற வழிபாடு இருக்கிறவங்க. ரெண்டாவது, இறைவன்பால் நம்ம எந்த நேரம் வழிபாட்டில் இருந்தோம்னா நம்ம ஆபத்து நிலையிலும் கூட நம்மளை என்ன செய்யும்? அது அப்படிதான் முருகப்பெருமான் என்ன பண்ணார்? தாங்கி பிடித்தார். வாங்க. அப்போ எல்லாத்தையும் அப்போ அவர் வந்து எது கேட்டார்? முருகா, அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன அப்படின்னாரு? சும்மா இரு சொல்லற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த சும்மா இரு சொல்லற என்கின்ற நிலையத்தை இங்கே பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு. பேசா அனுபூதி பிறந்தது அப்படின்னு மோன நிலை என்று பேர். 12 ஆண்டுகள் மூனை விரித்து உடலை விரித்து எல்லாத்தையும் துறந்து அப்படியே மோன நிலையில் இருந்தார். யார்? அண்ணன். எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள் இருந்தார். 1 நாள் 2 நாள் இல்லை. நீங்கள் இறைவனை நினைத்து உட்காந்தாலும் நேரம் போடுறது தெரியாது, மணி போடுறது தெரியாது, எதுவுமே தெரியாது. நீ இறைவனை நினைக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மணி தெரியும், எல்லாமே தெரியும். இன்னும் 5 நிமிஷம் ஆகலையா? உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. சில பேர் இப்படி வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, டயத்தை பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு 1/2 நிமிஷம் பண்ணி பார்க்கணும்னு 1/2 நிமிஷம் கூட நிற்க மாட்டாங்க. ஒரு 15 செகண்ட் தான் வந்துருக்கும். உடனே இன்னும் 30 செகண்ட் இல்லையா, அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு 1 நிமிஷம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு 1 நிமிஷம் செஞ்சு பார்ப்பாங்க. அதுவும் டயத்தை பார்ப்பாங்க. ஏன் டயத்தை பார்க்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 1 நிமிஷம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உட்காரும் போதே நீங்கள் 1 நிமிஷம் உட்காந்து தியானம், மனம் ஒன்றுனதுன்னா டைம் போகிறது தெரியாது. மனம் ஒன்றுனா என்ன ஆகும்? டயத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. இன்னும் போக மாட்டேங்க, இன்னும் போக மாட்டேங்க. 1 நிமிஷம் இருக்கா, அதுக்கப்புறம் கண்ணை திறக்க பார்க்க வேண்டியது மறுபடியும் இருக்க தியானம் பண்ண, கண்ணை திறக்க பார்க்க மறுபடியும் இருக்கா தியானம் பண்ண. இப்படி தான் இருப்போம் நம்ம. இப்போ வேற ஒன்றுண்டா, ஒரு மணி நேரத்தை தாண்டிடுச்சு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும்? இவர் எப்போ அந்த சொற்பொழிவு முடிப்பார்? நீங்கள் இதில் ஒன்றிட்டீங்கன்னா அப்படி தான் 3 மணி நேரம் ஒருத்தர் கூட எந்திக்காமல் கேட்டாங்க திருத்தங்கள். உண்மையிலே அடிக்கடி 2 மணி நேரம் தான் பேசிட்டு நினச்சேன்.
தோரீசிங்கன் பாட்டுக்கு விளக்கம் போன ஞாயிற்றுக்கிழமை அடிக்க போயிருந்தேன். கேட்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க எல்லாம். இப்போ யாராவது உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்தது கூட தெரியாமல் உட்காந்துருக்காங்கன்னா, ஒன்று யாராவது ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னு அந்த நேரத்தில் டயத்துறன்னு சொல்லி கேட்போம். இப்படிக்கணும் இல்லைன்னா எந்திக்கணும், கால் வலிக்கணும் எந்திக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும்ல. ஒருத்தர் கூட எந்திக்கலை. பேசி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் பேசியிருக்கோன்னு எடுத்து பார்த்தா 3 மணி நேரம் அப்படின்னு பார்த்துக்கணும். அந்தளவுக்கு அவங்க மனம் வந்து கேட்டிருக்காங்க. அடினும் அதை மறந்து காலத்தை மறந்து நம்ம பேசுனதுனால அது டைம் போனது தெரியல. அவங்களும் அதை ஒன்றி கேட்டதுனால அவங்களுக்கும் டைம் போனதே தெரியல. முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஓடுறாங்க பள்ளியில் குச்சிக்கு. 8 மணி ஆயிடுச்சுட்டு குடுக்குன்னு எல்லாம் ஓடுறாங்க. சாமி நாங்கள் ஒன்றிட்டு நாங்களும் காலத்துக்கு டயத்தையும் பார்க்கல அப்படின்னாங்க அந்த அம்மா. அவங்க இருக்கிறவங்கள உண்மையிலே வயசானவங்களும் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். 3 மணி நேரம் யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க. இப்போலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஜாஸ்தி. 1 மணி நேரம் தான். அதுக்கு மேலே வண்டிக்கு செல்ஃப் எடுக்க அது மேலே தெரியுது. அதையும் மீறி அவங்க 3 மணி நேரம் உட்காந்துருக்கிறது ரொம்ப சிறப்பாக போச்சு. உண்மையிலே எனக்கு அடின்னு முடிஞ்சது எனக்கு கண்ணீர் வடிச்சிட்டேன் ரொம்ப. நீங்களாம் இவ்வளோ தூரம் உட்காந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. எல்லா சாமியோட பெரும் கருணை அப்படின்னு சொல்லி மனம் வந்து அப்படி இருந்தது அங்கே திருத்தங்கள். அடுத்தது சிவபுராணத்துக்கு விளக்கம். வாய்ப்பு இருந்தால் திருத்தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்க. அடுத்த மாதம் சிவபுராணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்க்க வேண்டியது ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் டயர் சொல்லணும். அதுக்கு மேலே நான் வரேன். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வரையும் சொல்ல முடியுமோ. ஆனால் எப்படி ஒரு 3-4 தடவை வரும். ஏன்னா எடுத்ததுமே நம்ம 95 நமச்சிவாய் வாழ்க நாதந்தாள் வாழ்க, நமச்சிவாய் வாழ்க, இறைவனுடைய நாமம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வாழ்க, இவை பொழுது வேணும் இப்படி சொல்லிட்டு போகிறதா. நமச்சிவாய்னா என்ன, நமச்சிவாயத்துக்கு என்ன பொருள், இதெல்லாம் அதை சொல்கிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வரும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக சிவபுராணத்தை செஞ்சுக்கணும். அடுத்து திருவள்ளுவர் எப்படி உணர்ந்து தான் நம்ம செய்ய போகிறோம். சரி, இப்போ இங்கே என்ன சொன்னார், பேசா அனுபூதி பிறந்தது. தேவமாதம் 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து அந்த பேசாத அனுபூதியாகிய அந்த இறைநிலையை அருமையினர் பெருமானும் முருகப்பெருமானிடமிருந்து என்ன செய்தார், அதை உணர்ந்தார். 12 ஆண்டுகள் முடிஞ்சது. உடனே முருகப்பெருமான் அவர் முன்னே தோன்றி என்ன செய்தார், நாவை நீட்டி பிரணவத்தை எழுதி என்ன செஞ்சார், முத்துமுத்தாக பாடு என்று சொல்ல உடனே முத்துக்கரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்துக்கு ஒரு வரை என ஓதும் முக்கட்பர மட்டுச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்து அமரரும் அடிமேன 10 தலை தத்தக்கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுத்தொரு பட்டப்பகல் வட்டத்தீரில் இரவாக 10 கிர ரத்தை கடவிய பட்சிக்கு என் வெச்சத்தங்குள் பஷ்யத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பறிவுறு நித்தம் மத வைத்து பயிரவு திக்கட்ப நடிக்க கழுவுடி அழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்ப விரிக்கு திரிகடக என போத கொத்துப்பற கொட்டக்கணமிசை குக்கு குறு குக்கு குறு குத்தி புதை குக்கு பிடி என ஊகை கொற்புற்றென நற்பற்ற உணரை வெட்டிப்படி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்தப்புறவள பெருமாளே பெருமாளே அப்படின்னு அருணைநாதன் பெருமான் பாருங்க. இதை நீங்களும் வீட்டில் போய் இந்த பாடலை பாடி பாருங்க. வாய்க்குள்ள நுழைய மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த வந்து சந்தத்தை பிரித்து பாடணும். வேறு இப்போ முத்தை தரு பக்தி திரு நகை அப்படி பிரிச்சுக்கணும் சந்தத்தை. அதில் சேர்த்து எழுதியிருக்கோம். திருப்புகள் போகிறவே சேர்த்து எழுதியிருக்கோம். அதை பிரித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தேவரத்து கோஷம் மாதிரி அழகாக பாடலாம். இப்படி எந்த பாட்டு எடுத்தாலும் சரி, இயல் இசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாது. இது அது சேர்த்து இருக்கும். நம்ம பிரித்து படிக்கணும். சந்தத்தை பிரித்து பாடணும்னா ஈஸியாக இருக்கும். எந்த பாடல் எடுத்தாலும் சரி. நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம அப்படின்னு சந்தத்தை பிரித்து பாடணும்னா நமக்கு எளிமையாக இருக்கும். அப்படி பாடிட்டு வச்சுக்கோங்க, எல்லா பாட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுவீங்க. திருக்குறள் எத்தனை பாட்டுங்க படிக்கணும், எத்தனை பாட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்தளவுக்கு எளிமையாக இருக்கும் திருக்குறள். அப்படி சந்தத்தை நாம் என்ன செய்யணும், பிரித்து பாடணும். நீங்கள் டெய்லி இதை உட்காந்து படிக்கிறீங்க. என்ன பாட்டு புதுசாக பாடுவீங்க, கோயிலில் இதில் வீட்டில் உட்காந்து பாட்டு பாடுறீங்களா, என்ன பாட்டு பாடுவீங்க, சாமி பாட்டு தனியாக புக்கில் போட்டுக்கிறது பாடுவீங்களா, இனிமேல் இந்த கரும்பு திருவிழா புக்கு இருக்குல்ல திருவிழா இனிமேல் திருமுறை பாடலாம் பாடுங்க. என்ன சார் அதுதானே பாடுறீங்க, சரி சரி அதுதான் பாடணும். ஏன்னா திருமுறை பாடலுக்கு தான் நமக்கு எல்லாத்துலேயும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய பாடல்கள் எதுன்னா திருமுறை பாடல்கள் மட்டும்தான். மற்ற பாடல்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு பலன் அடிக்காது. ஆனால் அதுவும் பலன் அடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முழுமையான பலனை தருவது நமக்கு தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் தான்.
சரி, இப்போ என்ன சொல்றாரு? பேசா அனுபூதி பிறந்தது, இந்த மௌன நிலையை இந்த உயிரானது அடையும் என்று யார் சொல்கிறா? அப்படின்னு சொல்கிறார். தூசா மணியும் உயிரும் குலைவான் நேசா முருகா எனது அன்பு அருளார். நாம் அன்பை கொடுத்தா அவர் என்ன கொடுப்பாரு? அருளை கொடுப்பார். அன்பு கொடுத்தா என்ன வரும்? அன்பாக வரும். அன்பு என்கின்ற விதை விதைத்தால் அருள் என்கின்ற பலம் கொடுக்கும். இல்லை கொடுக்கும். ஏதாவது இப்போ வேற ஒன்று இப்போ உதாரணம் கொடுத்துருக்கேனே, பணத்தை கொடுத்தா என்ன செய்யலாம்? பண்டத்தை பெறலாம். பணம் கொடுத்தா தானே இப்போ எதுவும் பொருள் தருவாங்க, இல்லை தருவாங்களா? அதுபோல் ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே இறைவன் நமக்கு ஒன்று கொடுப்பாரு. நாம் அன்பு கொடுத்தா தானே அவர் அருள் கொடுப்பாரு. நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நீ அங்கேயே இருந்தியா, நீ அங்கேயே இருக்கியா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னோம்னா அவர் பாட்டு இருப்பார், நம்ம பாட்டு இருப்போம். இப்போ நாம் என்ன செய்யணும்னா அன்பை விதைக்க வேண்டும், அது அருளாக மாறிவிடும். பணத்தை கொடுத்து பண்டத்தை பெறுவது போல நாம் அன்பை கொடுத்து அருளை அனுபவிப்போம். இப்போ சாமி வேறு ஒரு அருள் மிகு சகஸ்ர அன்பு மிகுன்னு போட்டிருக்கா? போடல, அருள் மிகுன்னு தான் போட்டிருக்கா. அப்போ நீங்கள் அன்பு கொடுத்ததுனால அவர் என்ன கொடுக்குறாரு? அருள் மிகுந்து காணப்படுகின்ற இறைவன் நமக்கு அருளை கொடுக்கின்றார். அப்படிதான் நமக்கு எல்லா கோயிலையும் வருது அருள் மிகுன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அம்பாளை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ சாமிக்கு அருள் மிகு அப்படின்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு என்ன சொல்லுவோம்? அம்பாள் அருள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அருள்மிகு மீனாட்சி அம்பாள் உடனாகிய, அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனாகிய போடுவாங்க. ஆனால் உண்மையிலே எப்படி நம்ம போடணும்? அது மாதிரி உடனுரைன்னு போடுறாங்கல்ல, உடனுரைக்கு பதில் உடனாகியன்னு போடணும். ஏன்னா உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் தானே சொல்கிறாரு. யார்? ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரா? அப்படி உடனாகியன்னு போடணும். ரெண்டாவது, இப்போ அம்பாளுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அருள் தரு சிவகாமி அம்பாள் உடனாகிய அருள் மிகு. அருள் மிகுந்து யார் இருக்கு? சிவத்திட்ட இருக்கு. அந்த இதை வாங்கி தருவ அம்பாள் யாரு? அருள் தரு. இந்த உயிர்களுக்கு வாங்கி தரக்கூடிய அம்பாள் அருள் தரு சிவகாமி அம்பாள் உடனாகிய அருள் மிகு ஸ்ரீ சரஸ்வதி அப்படி சொல்லணும். அதுதான் உண்மையான அம்பாள் வாங்கி சாமிகிட்ட வாங்கி நம்ம உயிர்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அருள் தரு யாரு? அருள் தரு. அருள் தரக்கூடியது யாரு? சாமிகிட்ட இருந்து அருள் தரக்கூடிய சிவகாமி அம்பாள். அருள் மிகு சாமி. பேசா அனுபூதி பிறந்ததுவே மோன நிலையை இந்த உயிரானது அடையும். நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய சுவை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, வேறு யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் வாட்டு நிம்மதியாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, உங்களுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு தான் 5 நிமிஷம் கூட உட்கார நேரம் இல்லையே. தைக்க வேண்டியிருக்கு, துணி துவைக்க வேண்டியிருக்கு, சமையல் பண்ண வேண்டியிருக்கு. அதை முடிச்சதுன்னா ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வச்சா சீரியல் பார்க்க வேண்டியிருக்கு. வேற எங்கிட்ட கூடி நம்ம 5 நிமிஷம் நம்ம டையா எடுக்க திரும்ப பார்ப்போம். அமைதியாக உட்காந்துருந்தா பேச மாட்டீங்களா? அமைதியாகவே இருப்பீங்களா? நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம பார்த்தா நம்ம முடியாது, நம்ம கரைத்தர முடியாது. அவங்க மாட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம மாட்டு 5 நிமிஷம் ஒரு அமைதியாக உட்காந்து. சில பேர் கண்ணை மூடிட்டா இறை நினைப்பு வராது, அது வேறு விஷயம். நீங்கள் கண்ணாடி கண்ணை தொடர்ந்து கொண்டே சாமி படத்தை முன்னாடி வச்சு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு 5 நிமிஷம். கண்ணை மூடிக்கொண்டு அல்ல, கண்ணை திறந்து கொண்டு. அதை நம்ம தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா கண்ணை மூடினா நமக்கு பல கனவுகள் மேலே போயிடும். கனவாக வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டோம்னா பல கனவுகள் வரும். அவரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சோம், யார் யாரெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாமே அப்படியே ஓடும் கண்ணை மூடிட்டான். அதனால் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்ய, இறைவனுடைய படத்தை பார்த்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்படியே தியானிங்க. அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க. சாமியோட பழக தான் நமக்கு இப்போ பாடத்தை எழுத எப்படி மனப்பாடம் ஆகுதோ, அதை படிக்க எப்படி நமக்கு மனப்பாடம் ஆகுதோ, அதுபோல் இறைவனை வந்து தரிசனம் பண்ண நம்ம மனதிற்குள் உள்ளே போகணும். பார்த்து பழகணும். பழகாமல் எதுவும் வராது. பயிற்சி பண்ணாமல் எதுவுமே வராது. 5 வளையாது, 50 வளையவே வளையாது. இப்போ ட்ரைனிங் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தை நம்ம தவற விட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு காலம் வருமானு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த நொடி என்னவும் நடக்கும், எதுவும் நடக்கும். அப்போ இருக்கும்போதே நாம் என்ன செய்யணும்? அந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் நல்லா சிந்திச்சு பழகணும். இப்பிறவி தப்பிலில் எப்பிறவி ஐக்கியம். அதனால் என்ன சொல்கிறாரு? பேசாத அனுபூதினா மௌன நிலையை குறிக்கும். பேசானா யார்கிட்டையும் பேசாமல் இல்லை, அமைதியாக இருந்து கொண்டு இறைவனை நினைந்தது தான் பேசா அனுபூதி. அனுபூதி என்பது மௌன நிலை, பேசாமல் இருப்பதல்ல. அது என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா,
அந்த வாக்குகள் இருக்கு பாருங்க, வாக்குகள் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 4 வாக்குகளை கொண்டு நாம் என்ன செய்யணும், வெளியே விடாம அந்த தூள வைகரியாகிய வெளியில விடாம சூக்கும வைகரியோடு நிப்பாட்டி அதிலிருந்து நம்ம இறைவனை என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். வெளியே வார்த்தையை விட்டால் தூள வைகரி, வார்த்தையை வெளியே விடாமல் உள்ளே வச்சுக்கிட்டா அது சூக்கும வைகரி. அது வரைக்கும் நம்ம உள்ள இலை வச்சு கொண்டு வந்து சூக்கும வைகரியோடு நிப்பாட்டிட வேண்டியது. நிப்பாட்டிட்டு மோன நிலையை அடைந்து இறைவனை தியானிக்க வேண்டும். அதுதான் இப்படி சொல்றாரு. அதுக்கு என்ன செய்யணும், ஆசா நிகழம் துகளாயின அப்படின்னு அதுக்கு ஆசை இருக்கக்கூடாது. இறைவனை அடைவதற்கு ஆசை இருந்ததுன்னா அதுக்கு தடை. எதுக்கு தடை, இறைவனை அடைவதற்கு தடை. அந்த ஆசையை விட வேண்டும்னா என்ன செய்யணும், ஆசையெல்லாம் ஒரு சங்கிலி கூட இப்படி கட்டிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு வளையமாக சேர்த்துக்கோங்க. புரியுதா? அது எந்தெந்த ஆசையெல்லாம் இருக்கோ அதில் ஒவ்வொரு சங்கிலியாக அவுத்துக்கிட்டே வந்தோம்னா இறைவன் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும். இல்லைன்னா அந்த எத்தனை ஆசை என்கின்ற சங்கிலி இருக்கோ அதுக்கு அப்பால் இருப்பார் இறைவன். அப்போ இந்த சங்கிலி தான் நம்ம அறுக்க தான் நம்ம எங்கே போக முடியும், இறைவன். அப்படி நேசா முருகா நீனது அன்பு அருளால் சிவருமானுடைய முருகப்பெருமானுடைய அருளினால் ஆசையை நாம் என்ன செய்ய வேண்டும், துகளாக ஆக்க வேண்டும். நீ அந்த அன்பு அருளால் தான் ஆக்க முடியாது. சிவருமானுடைய முருகப்பெருமானுடைய அருளினால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசையை துறக்க முடியுமே தவிர நம்மளை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஆசையாக இருக்க முடியாது. நான் ஆசையை அறுத்து விட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்பிடாதீங்க. அவங்க ஆசை அடுத்து ரொம்ப வரப்போகுதுன்னு அர்த்தம். சிலர் சொன்னாங்க, நான் எனக்கு இப்போல்லாம் ஆசை இல்லைங்க. ஒருத்தர் அப்படி தான் சொன்னாராம், நான் இப்போல்லாம் கோவப்படுறதே இல்லைங்க அப்படின்னா. ஒருத்தர் உண்மையில் நான் இப்போல்லாம் கோவப்படுறது இல்லைங்க, இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னாராம். அப்படியா, சரி நம்ம வீட்டுக்கு வாங்க டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னாராம். அவரை டீ சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்கம்மா. வீட்டுக்கு கூப்பிட்டு போனதும் உடனே உட்காருங்க அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 2 பேரும் பேப்பர் பார்த்துருந்தாங்க. மனைவியை போய் என்ன சொன்னார், டீ போட்டு கொண்டு வாங்க அப்படின்னாங்க. இவர் பேப்பர் படிச்சுட்டு அப்படி டீ அப்படி குடிச்சிருவாங்க. கம்முன்னு அப்படி போட்டு டீயை போட்டுக்க நீ அப்படின்னாராம். பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தாரு, என்னங்க இப்போதான் கோபம்னா உங்களுக்கு வராதுன்னு சொன்னீங்க. கோபம் வராதுங்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு வருங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வரக்கூடாது, எதிரையுமே வரக்கூடாது. எனக்கு இந்த டீயில் மட்டும் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம், எதிரையுமே வரக்கூடாது. கோபம் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, ஆசையில் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. அப்போ எதில் என்ன இருக்கணும் அப்படின்னா இறைவனில் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு. எதுலேயுமே அதில் எந்த இதில் ஆசை வந்தாலும் அந்த ஆசையினால் நமக்கு துன்பம் கண்டிப்பாக, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஆசா நிகழும் துகள் ஆயினவில் பேசாத அனுபூதி பெறும். அப்போ தான் அனுபூதி பிறக்குமே தவிர மற்ற எதுலையுமே அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அப்படின்னு அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நம்ம கதை கொடுத்துருவோமா. இன்னைக்கு மார்க்கண்டேய படலம். மார்க்கண்டேயர் எல்லாருக்குமே தெரியும். 16 வயது சிரஞ்சீவியும் வாங்க. அது வந்து என்றும் 16 வயது மார்க்கண்டேயர். என்ன சார் போடு. நஞ்சகம் அமிர்தம் அண்ணன் அங்கையர் நாட்ட வைவேன் தைச்சகம் மயங்கள் செய்யா தடுப்பருவ தவத்தின் மிக்கான் இச்சகம் புகழ்கின்ற இரு பிறப்பாளர் கோமான் குச்சகன் என்னும் பேரான் கொடிமதில் கடகம் வாழ்வோம். அதாவது விடத்தை உள்ளே உடைய அமிர்தத்தை போன்ற பெண்ணின் கண்களான கூறிய வேல்படையை தைத்து மயக்கம் செய்ய இயலாத தடுப்பது. கல்யாணம் முடிச்சு கூட ஒழுக்கத்தில் சிறந்து விளக்கக்கூடிய குச்சகமா முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ஒரு பிள்ளை. அவர் எந்த நாட்டில் வாழ்ந்தார் அப்படின்னா கடகம் என்கின்ற நகரத்தில் வாழ்ந்தார். குச்சகமா முனிவர் கடகம் என்ற நகரில் வாழ்ந்தார். அப்படி வாழும்போது அவருக்கு ஒரு மைந்தர். அந்த மைந்தனுடைய பேர் கௌசிகன் என்று பேர், கௌச்சகன் என்று பேர். அந்த கௌச்சகன் என்ன செய்கிறாரு, சிறிதும் கரைகாண இயலாத பிறவிக்கடலை கடப்பதற்காக பரம்பொருளான சிவபெருமானை வணங்கி தவத்தை செய்வதற்காக அந்த குளிர்ந்த நீர்நிலையில் நீராடினார். இப்போ தவம் செய்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல காலையில் நீராடிட்டு தான் என்ன செய்வாங்க, தவத்தை மேற்கொள்வாங்க. நாம் காலையில் எந்திரிச்சதும் முதல்ல என்ன செய்யணும் பாருங்க, டீ குடிக்கணும் அப்படியாங்க. காலையில் நாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிச்சதும் முதல்ல பெருங்குளம் காலை முழுகி குடிக்கணும். இங்கே முதல்ல டீ குடிக்கணும் அப்படி சொல்லி குடிக்கணும். நாங்கள் முதல்ல டீ தாங்க குடிப்போம், அதுக்கப்புறம் தான் மற்ற வச்சு. சரி, இதுக்கு இனிமேல் மாற்றிக்கோங்க. இது வரைக்கும் மாற்றிக்கோங்க. பெருங்குளர் காலை மூழ்கி, காலை
குளிர்ந்த நீரில் நீராடி பெரும் உலர்காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி இறைவனுக்கு நாம் பக்தராகி அரும்பொரு மலர்கள் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்கு தூபம் விதினால் இடவல்லாருக்கு கரும்புகள் கட்டி கொள்வார். அதனால் நம்ம என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு போய் பக்தராக போய் உள்ள அந்த பூஜை ரூமில் போய் உட்காந்து விடணும். இதைத்தான் காலையில் செய்யணும். நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள் ஆண்கள்லாம் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. நாங்கள் காலையில் அங்கே பற்ற வச்சா தானே அங்கே காலையில் எந்திக்க வச்சுக்கிறாங்க. காலையில் காஃபி டீ காஃபி போட்டு கொடுத்தா தானே பிள்ளைகளாம் எந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது முடியுது. அப்படி உள்ளவர்கள் காலையில் எந்திரிச்சு குளிக்க முடியாதவர்கள் என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு குளிக்க முடியல, காலையில் எந்திரிச்சுமே நீங்கள் டிஃபன் செய்ய வேண்டியிருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்களால் சாயங்காலம் தானே வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு உள்ளவங்க என்ன செய்யணும், காலையில் எந்திரிச்சதும் முதல்ல என்ன செய்யுங்க, திருநீற்றை தரித்து. திருநீர் முதல்ல உச்சியில் கொஞ்சம் திருநீர் வச்சிடணும். உச்சியில் திருநீர் வச்சாச்சுன்னா குளித்ததற்கு சமம். புரிஞ்சிச்சா? திருநீரை உச்சியில் வச்சா எப்பேற்பட்ட தீட்டு இருந்தாலும் திருநீரை தலையில் வச்சுக்கணும் போயிடும். அதுபோல் எப்படி தண்ணியில் தொட்டால் தீட்டு போகுதோ அதுபோல் திருநீர் அது ஒரு நீர். அதனால் திருநீரை தலையில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், நெற்றியில் 3 முறை எப்படி சொல்லி பூசணும், சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு பூசணும். நான் எப்படி பூசணும் தெரியுமா, இப்படி வச்சுக்கிட்டு 3 தடவை என்ன செய்வோம், இப்படி வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி அதுக்கு மேலேயே 2 தடவை 3 தடவை போட்டு தேய்தையும் தேய்ச்சிடும். அப்படி தேய்க்கணும். எப்படி தேய்க்கணும், 3 விரல் இப்படி எடுக்கணும். முருகப்பூத்தில் எடுத்து 3 விரலை பிடிச்சி தடவி அகல வச்சு இந்த இப்படி வரைக்கும் அகல வச்சு அண்ணாந்து பார்த்து சிவாய நம சிவாய நம சிவாய நம 3 தடவை பூசணும். யார் சொல்கிறா, அப்பர் சுவாமி சொல்கிறார், கருவாய் கிடந்து உன் கடலை நினைந்தடியும் கருப்புடைய குருவாய் தெரிந்து வந்த நாமும் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொழிய சிவாய நம என நீரடிங்க கருவாய் சிவகத்தி பாதிரி புலியூர் அரணை என்று கூட அப்பர் சுவாமி சொல்லுவார். அதனால் அவன் எப்படி பூசணும், சிவாய நம அப்படி சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும், திருநீரை பூசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ போட்டாலும் சரி, சமையல் வச்சாலும் சரி, நீங்கள் துவைச்சாலும் சரி, எனக்கு காலையில் எடுத்து துவைக்கிற வேலை அவ்வளோ வேலை இருக்குங்க. துவைங்க திருநீரை பூசிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். அந்த இடத்துல திருநீர் பூசும்போது சிவபெருமான் நாமத்தை சொல்கிறீங்களா, சிவாயனம்னு சொல்கிறீங்களா, அப்போ சாமியையும் சிரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சிரிச்சா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இறை சிந்தனையோடு இருக்கும். அதுதான் நம்ம ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா இறை சிந்தனையோடு. ஏன் அப்படின்னா நமக்கு காலை எழுந்திரிச்சதுமே இரவு வரைக்கும் என்ன துன்பம் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. புரிஞ்சிச்சா? பிள்ளைனால வரலாம், கணவர்னால வரலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களால வரலாம், இல்லை நாம் உள்ள வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தடிக்கு விழலாம், எதுவும் நடக்கும். புரியுது அவங்களுக்கு? அப்போ இத்தனை ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றுறது யாருன்னா சிவபெருமான் தான் நினைப்பாங்க. எல்லா நிலைகளிலும் இருந்து இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும், உச்சரித்து திருநீர் பூசினால் நமக்கு எந்த இதுவும் வராது. அப்படி இந்த குச்சமாமுனிவருக்கு ஒரு மனிதன், அவர் கௌச்சகன் என்று பெயர். அவர் எப்படின்னா பிறவி என்ற கடலை கடப்பதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அப்பா எவ்வளியோ அதுவரையே பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்பா கெட்டாதான் பிள்ளையும் அதே உலகம். அப்பா இழுத்துக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பிள்ளையும் அவருக்கு மேலே இழுக்கும். அவருக்கு முன்னாடி அப்புறமா அப்படின்னு முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் பார்த்து இருந்துச்சுக்காரு, கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகும். தந்தை நல்லா வழிபாடு பண்ணாருன்னு சொல்லி பிள்ளை எப்படி வரும், அப்படி சார்ந்து. இப்போ உயிரினுடைய தன்மை என்னென்னா சார்ந்ததையும் வண்ணமாக இருக்கக்கூடிய அதனுடைய சிறப்பு இயல்பு. உயிரினுடைய பொது இயல்பு என்னென்னா அறிவித்தால் அறியும் அறிவு பொது இயல்பு. சார்ந்ததையும் வண்ணமாக இருக்கக்கூடியது அதனுடைய சிறப்பு இயல்பு. நல்லவர்களோட சேர்ந்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும், கெட்டவர்களோட சேர்ந்தால் கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும். அப்போ நம்ம யாரை சாரணும், நல்லவர்களோடு இறங்க வேண்டும். இந்த அதுலேயும் நல்லவர்களிலும் அடியார்களோடு இறங்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். நீர்லையும் கால் வச்சு நீராட போனார். ஒரு பக்கத்தில் போய் தீண்டு குச்சி போல் அசைவு இல்லாமல் இருந்து மூச்சை அடக்கி உலகம் எல்லாம் மாயை என்று எண்ணி, இந்த உலகம்லாம் மாயின்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அதை படித்தவங்களுக்கு தான் தெரியும். இறைவனை பற்றி அறிந்தவர்களுக்கு தான் இந்த உலகம் மாயை என்பது புரியும். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா இந்த உலகமே பெருசு அப்படின்னு நினைப்போம். இந்த உலகத்தில் எது எல்லாம் இறைவன் நமக்கு அனுபவிக்க கொடுத்துருக்காரு, இதுவே நம்ம மொழி இதுதான் நிலையானதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. இதை அனுபவிக்க கொடுத்துருக்காரு பொருளை. இந்த உலக பொருளை என்ன சொல்லியிருக்காரு சாமி, இதை போகத்தை அனுபவிப்பதற்காக கொடுத்த இந்த பொருளை நாம் இதுவே நிலையானதுன்னு சொல்லி இறைவனை மறந்துடும். இந்த கொடுத்த பொருள் யார், எய்தவனை நாடி இருக்கிறாங்களே, இந்த கொடுத்தவர் யார், சாமி. அப்புறம் சாமியைத்தான் நடனமே தவிர நம்ம அம்பை போய் நடக்கூடாது. அம்பை எய்தவரா, எய்தவனை தான் நாடி இருக்கணும்.
புண்ணியாசனத்தை அதாவது எய்தவனை நாடி இருக்கு. அவன் அம்பையை பார்த்துட்டு தான் வச்சுக்கோங்க, இதில் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது, எய்த ஆளை தான் பார்க்கணும். அதுபோல் அவர் என்ன பண்ணார், அசைவில்லாமல் இருந்து அழியாத மூச்சை அடைக்கி உலகமெல்லாம் மாயை என்று எண்ணி அறியாத பேரின்பக்கடலை அமிழ்ந்து சிவபெருமானின் 5 எழுத்து மந்திரத்தையும் அவருடைய குணங்களையும் எண்ணி தவம் செய்தார். தவம் செய்கிறவங்க என்ன செஞ்சாங்க, 5 எழுத்தை கண்டிப்பாக சொல்லணும். 5 எழுத்து என்ன மந்திரம்? மந்திரம் வந்து நம சிவாய, நாமம் நமச்சிவாய. நமச்சிவாயத்துக்கு நமசிவாய வித்தியாசம் இருக்கா? இச்சி சேர்த்தா நாமமா மந்திரமா? இச்சி சேர்த்தா நாமம், இச்சி எடுத்துட்டோம்னா மந்திரம். நம சிவாய 5 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை நாங்கள் குருவின் வாயிலாக கேட்க வேண்டும். அப்படி குருவின் வாயிலாக கேட்கலாம் அப்படின்னா இச்சி சேர்த்து இவருடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை சொல்லணும். இச்சி சேர்த்து நாதன் நாமம் நமச்சிவாயவை தீட்சை எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் குருநாதன் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்கிறாங்களோ அந்த மந்திரத்தை நாம் பின்பற்றணும். சரி, அப்படி இப்படி 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி தியானம் செய்தார். அப்புறம் என்ன சொன்னால், இவருடைய 8 குணங்களையும் எண்ணினார். தன்வைத்தநாதன், இயற்கை உணர்நாதன், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பம் பொழுது, தூய உடம்பினநாதன் என்கின்ற 8 குணத்தை நினைந்தார். நினைந்து சாமிகளாக இருப்பார் அப்படின்னு அவர் எதையும் தன் வசப்படுத்திக் கொள்வார். இயற்கையாகவே தூய உடம்பினை கொள்கின்றவர். அது நமக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நமக்கு அசுத்த உடம்பு, இறைவனுக்கு தூய உடம்பு. நமக்கு சிற்றறிவு, அவருக்கு பேரறிவு. நமக்கு சிற்றின்பம், அவருக்கு பேரின்பம். நமக்கு சிற்றாற்றல், அவருக்கு பேராற்றல். நம்ம வந்து நம்ம சக்திக்கு எவ்வளோ தூக்க முடியுமோ அதை தான் தூக்க முடியும். அவர் இந்த உலகத்தையே தூக்கி என்ன செஞ்சுருக்காரு, பந்தாடி விளையாண்டுட்டு இருந்தார். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படிம்பாரு மாணிக்கவாசகர். சும்மா விளையாடுறாராம் சாமி, இந்த உலகத்தை படைச்சி உயிர்கள் அதில் உழவு விட்டு அப்படி விளையாடுறாராம் சாமி. அதுக்கு அவருக்கு இதெல்லாம் ஒரு திருவிளையாடல், எல்லாமே சாமியுடைய திருவிளையாடல். இதெல்லாம் அவரால் செய்ய முடியுமா அப்படின்னா அவரால் செய்ய முடியலையே அப்படின்னா, அவர் எல்லா பொருட்களிலும் கலந்து இருக்கின்ற காரணத்தினால் அவரால் கடந்தும் கலந்தும் இருப்பதனால அவரால் முடியும். நாம் இங்கே இருந்தால் வீட்டில் இருக்க முடியாது, வீட்டில் இருந்தால் இங்கே இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியுமா? இங்கே இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா? ஆனால் இறைவன் எல்லா இடத்துலையும் இருப்பார். இங்கே பூஜை வச்சா எல்லா கோயிலையும் பூஜை எடுத்துக்கணும். எல்லா கோயிலும் பூஜை வைக்காங்கல்ல, நைட் பள்ளியில் பூஜை நடத்துகிறாங்க, பள்ளியில் பூஜை எல்லா பள்ளியிலும் பூஜை சுயமாக எடுத்துக்கணும். ஏன்னா அப்படி எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருப்பதனால் அவர் எடுத்துக்கணும். நாமும் வியாபகம் தான், ஆனால் நம்ம வந்து அடங்கிய வியாபகம், இறைவன் வந்து முக்கிய வியாபகம். இப்போ டயர் இருக்கு, அதுக்குள்ளே என்ன இருக்குது? டயருக்குள்ளே என்ன இருக்குது? நல்ல கவனம் சொல்லுங்கள். டயருக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ சைக்கிளுக்குள்ளே டயரு, மேலே டயருக்குள்ளே என்ன இருக்குது? டீப். யார் சொன்னா? டீப்பு இருக்கும். டீப்புக்குள்ளே தான். இப்போ இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயர் தான் இந்த உடம்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உள்ள உள்ள டீப் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்குள்ள உயிர். அந்த உள்ளுக்குள்ள அந்த டீப்புக்குள்ள காற்று இருக்கு பாருங்க, அதுதான் இறைவன். அவன் காற்று இல்லை, உள்ளே இருக்கு, வெளியில் இருக்கான், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான். அது போல இறைவன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? டயரு இந்த தூள உடம்பு, உள்ளே உள்ள டீப்பு உயிர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று இறைவன். இப்படிதான் ஆரிய சமயம் எளிமையாக புரிய வைப்பாரு. சித்தத்தை அப்படியே மக்களுக்கு அப்படி எடுத்து கொடுக்கணும். இது போல உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? இந்த செல்போன் இருக்குல்ல, செல்போனு இந்த உடம்பு, உள்ளுக்குள்ள உள்ள மெமரி கார்டு என்ன கார்டு? சிம் கார்டு. சிம் கார்டு வந்து உயிர். எல்லாம் இருந்தாலும் சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, செல்போன் இருக்குமா? அதுதான் சாமி. அது எங்க சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பட்டன் அமுக்கினாலும் கரண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அதுதான் சாமி. அப்படி இறைவன் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படி 5 எழுத்து மந்திரத்தையும் அவருடைய குணத்தையும் எண்ணி தவம் செய்தார். யார்? என்ன முனிவர்? கௌசிகன் என்கிற. அவருடைய அப்பா பேர் என்னவர்? உச்சகமாமன். ஓவியத்தில் எழுதப்பட்ட அசையாத உருவம் போல மௌனமாக அசையாது இருந்து உணவையும் உறக்கத்தையும் துறந்து குற்றமின்றி தவம் செய்யும் போது பெரிய மறையும் காட்டுப்பசும் முதலான மிருகங்கள் தம் உடல்களில் உள்ள திணவுகள் எல்லாம் தீர வேண்டும் என்று நினைந்து அவரது உடலில் உராய்ந்து விட்டு போகும். அவர் எப்படி தவம் செய்யாராம்? ஞானிகள்லாம் எப்படி தவம்? புற்றுமாய் மரமாய் பொருள்காலே ஒண்டியாய் பற்றி யாவரும் மாணிகள் சொல்லுவார், நின் மலரடி காணா. எத்தனை பேர் எப்பேற்பட்ட அருந்தவர்கள் புரிந்தாலும் கூட சிவபெருமான் உடனே காட்சி கொடுத்துட மாட்டாரு. சில பேர்லாம் புற்று முளைச்சிருமா,
புற்றுமாய் மரமாய் மரம் முளைச்சிருமா அதுக்கு மேலே அப்படி தியானம் பண்ணுவாங்க. அப்படி தவம் செய்கிறாங்கன்னா ஞானிகள் புற்று முளைக்கும், அதுக்கு மேலே மரம் முளைக்கும், புற்றுமாய் மரமாய். அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னா புனல்காலே உண்டியாய், கால்னா காற்றே குடிச்சு அவங்க உயிர் வாழ்வாங்க முனிவர்கள்லாம். புனல்காலே உண்டியாய்னா அதுதான் அவங்களுக்கு உணவு. இப்போ திருமூலதேவனார் 3000 ஆண்டு வாழ்ந்துருக்காரு. எப்படி வாழ்ந்துருப்பாரு? காற்றை குடிச்சு தான் வாழ்ந்துருக்கு. ஒரு ஆண்டு அப்படி கண்ணை முடிப்பார், ஒரு ஆண்டு முடிஞ்சிடும், உடனே ஒரு பாடல் எழுதிச்சுட்டு மறுபடியும் அப்படி தியானிச்சுடுவோம். காற்றையே குடித்து முடிவாங்க. 3000 ஆண்டு வாழ்ந்து 3000 பாடல்கள் எழுதிவிட்டு அந்த சென்றார். எல்லாம் யாருடைய கருணையாளனா? இறைவனுடைய கருணையால் தான் அத்தனை அருளாளர்களும் வந்து நமக்கெல்லாம் பாடலை கொடுத்துருக்காங்க. 3000 திருமந்திரமா? இருக்கட்டும், அது பாட்டு ரொம்ப சந்தோஷம். அதை என்னைக்கு எடுத்து படிக்க 3000 திருமந்திரம், அதுவும் அப்படியே 3000 திருமந்திரம் இருக்கணும். பாடல் வேறு என்னங்க இருக்குது? திருப்பூர் 16,000மா? அப்படி இல்லாமல் அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லைன்னா இந்த பிறவி என்ன ஆயிரும்? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அடியர்கள்லாம் கூடி நீங்கள் எங்கேனாலும் சரி இல்லை எங்கேனாலும் சரி, ஆனால் கோயிலில் வச்ச சிறப்பு. கோயிலில் வந்து நீங்கள் வந்து திருமுறைகளை பாடலாம். என்ன ஐயர்லாம் உட்காந்து சச்சங்கம் எல்லா சாமியை பற்றி ஏதாவது பேசி பார்க்கலாம். அப்படின்னு தான் சொற்பொழி பண்ணணும்னு கிடையாது. நீங்களே சிவாலாம் இந்த இவங்க நிறைய படிச்சிருக்காங்க. சிவா அவங்களாம் வந்து ஏதாவது சாமியை பற்றி எடுத்து சொல்லலாம். உங்களுக்குள்ள சாமியை பற்றி இல்லை. ஆனால் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த இதை வளர்த்துடணும். அதாவது நம்மளோடு இல்லாமல் பிறகு என்ன செய்யணும், சாமியை பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னால் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அது மூலியமாக இறைவன் நாம் என்ன செய்யலாம், அவருடைய அன்பை பெறணும். எல்லாரும் ஒரு சச்சங்கமாக கூடி சாமியை பற்றி எடுத்து சொல்ல, இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, சாமி இந்த பாட்டில் இதை சொல்லியிருக்காரு, இந்த முதல் பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது, தோல்வி செய்யலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த திருமுறை பாடும்போதே அதை பற்றிய சிந்தனைகள், இப்படி இறை சிந்தனையாக போயிடும். அன்றைக்கி வந்து நம்ம வீணா அங்கே போய் உட்கார வேண்டிய தேவையில்லை. எங்கே இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக உட்கார வேண்டியதில்லை. நேரம் இங்கேயே நிறைய முடிச்சிடும். கூடுமான அளவுக்கு அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தலை, கூடுமான அளவுக்கு இறை சிந்தனையோடு இருங்கன்னு சரிதானே? அப்படி எல்லாத்தையும் அதான் புற்றுமாய் மரமாய் புனல்காலே ஒன்றியாய் வற்றி யாவரும் நீ மலரடி காணும். அடுத்துட்டு சொல்ல மண்ணாய் என்னை ஒரு வார்த்தையில் படுத்து பதையை மனம் மிக உருக. நீ அவங்க என்னை ஒரு வார்த்தை சொல்லி கூட என்னுடைய மனம் என்ன ஆக மாட்டேங்கி, பதைய மாட்டேங்கி, மனம் உருக மாட்டேங்கி அப்படின்னு அழுகிறாரு மாணிக்காசு. ஒரு வார்த்தைன்னா ஒரு வார்த்தை சொன்னார், மந்திரத்தை சொன்னார் சிவபெருமான் காதுல. நானே உதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் முதலுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்தடியேற்க அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சிவாய நம அப்படின்னு சிவபெருமான் அவருக்கு காதில் சொன்னாராம். அதை சொல்லியே விட்டார், மற்ற யாரும் சொல்ல மாட்டாங்க, அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், எனக்கு சிவபெருமான் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் கடைசி பாட்டில் என்ன சொல்கிறார், அச்சபகியத்தில் என்ன சொல்கிறாரு, ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆறுவருவார் அச்சோகை. ஓங்காரத்தின் உட்பொருள் என்னது? பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தை சிவபெருமான் எனக்கு உபதேசம் பண்ணாருன்ட்டார். எவ்வளவு சான்றுகள் இருக்கு பாருங்க. அப்போ அதை நினைந்து நம்ம அந்த அஞ்சலத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அப்படியே ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஐந்தலத்தோடு உறைந்து இறைவனோடு கலந்து அப்படி வழிபாடு செய்வாங்க. இப்போ முனிவர்கள்லாம் யாருக்குமே சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டார். ஆனால் மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறாரு, எனக்கு காட்சி கொடுத்தியே சார். எத்தனையோ முனிவர்கள்லாம் முக்திக்கு உழன்று முனிவர்களாம் அணிவாட அத்திக்கு அருளிய அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தில்லேனம் கொட்டோமோ அப்படிங்கிறாரு சாமி. எத்தனையோ முனிவர்கள்லாம் உனக்காக தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாமி, நீ அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம என்னைய வந்து வழியை வந்து அர்ப்பணிய சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். நானே தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எப்படி அடுத்த வழி என்ன சொன்னார், தானே வந்து அவரே வந்தாராம் மாணிக்கவாசக பெருமானுக்கு. அவரே வந்து அடியேனை ஆண்டு கொண்டு தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார் அப்படின்னார். இப்படி வழியை வந்து ஆட்கொள்ளுதல். அன்பு இருந்ததுன்னா சிவபெருமானே வழியை வந்துடுவார். அன்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நாம் அவரை தேடி போகணும். நாம் அவரை தேடி போகணுமா, அவர் நம்மளை தேடி வரணுமான்னு நாம் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு மாணிக்கவாசகர் சாமி
எல்லா ஆன்மாக்களும் எத்தனையோ ஆன்மாக்கள் உன்னை வந்து என்ன செஞ்சிருக்கு, உன்னை வந்து அடைந்து எத்தனையோ பேர் உன்னை வந்து தவம் செய்து உன்னை வந்து வழிபாடு செய்து உன்னை அடைகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் உன் தகுதி இருந்தது, அவர்களெல்லாம் உன்னை வந்து அடைந்தார்கள். அடியனுக்கு எந்த தகுதியுமே இல்லையே சாமி, நான் உன்ட்ட நல்ல வழிபாடு கூட பண்ணலையே, ஆனால் என்னை ஆட்கொண்ட காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பழைய பாடல்களில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்காரு, சிவபெருமான் திருநீர் ருத்ராட்சம் தரிக்குமாறு செஞ்சிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், நம்மளை உடம்பு போட்டு எடுத்திருக்காருன்னு அர்த்தம். நம்மளையும் ஒரு பொருளாக வைத்து இங்கே கோயிலில் வர வச்சு சொற்பொழி கேட்க வைக்கிறாருன்னா உங்களுக்கு தவம் உள்ளவங்களுடைய தவமும் தவமுடையாருக்கு தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். இறைவனுடைய புகழை ஒரு மணி நேரம் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த தவம் இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியும். அப்போ சாமி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்தா செய்வார், இவருக்கு இந்த பணி இவருக்கு இந்த பணி அப்படின்னு ஒருத்தருக்கா பிடிச்சி கொடுப்பாரு. அடியே பேசுகிற பணியை கொடுத்தாரா அந்த பணி நம்ம செய்வனே செய்யணும். அவருடைய திருவருளால் நான் பேசுகிறேங்கிற உணர்வு வந்துச்சுன்னா நம்ம அடியில் எப்பயும் சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பாரு சாமி. ஆனால் உண்மையில் உள்ளேருந்து சாமி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேருந்து எடுத்து கொடுக்குறது யார், அடியனுக்கு ஒரு இதை கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சாமியோடைய திருவருளால் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் உள்ளேருந்து எடுத்து கொடுக்க நம்ம அவன் அருளாலே அவன் தான் நம்ம அவ்வளோதான். நீங்களும் கேட்கும்போது எப்படி இருக்கணும், நானும் கேட்கல, அவன் கேட்க வைக்கிறாரு அப்படிங்கிற உணர்வோடு கேட்கணும். புரியுதா சாமி? நான் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது, 4 வீட்டை போய் தக்கம் பண்ணக்கூடாது. இதுதான் ஏன் உண்மை, நான் சொற்பொழியில் கேட்டிருக்கேன், இதுதான் ஏன் உண்மை அப்படின்னு சொல்லி 4 வீட்டை போய் என்ன செய்யக்கூடாது, தக்கம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரையும் தர்க்கம் பண்ணாமல் வழிபாடு செய்யணும். சில யாருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடாது. வழிபாடு செய்யும்போது சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க, முன்னாடி இருந்து சாமி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க அப்போ தான் பாட்டை சவுண்டை படிப்பாங்க, நம்ம சிவாய வாழ்க நாதன்டால் வாழ்க அப்படின்னு அவர் அமைதியை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் போய் நம்ம நினைச்சக்கூடாது, இடையூறு. அவர் வழிபாடு செஞ்சுருக்கும் போது கொஞ்சம் கம்மியாக பாடணும். அவர் வழிபாடு முடிச்சு போயிட்டாரா அன்றைக்கி சத்தமாக பாடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தவருடைய வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். யாருக்குமே இடையூறு கொடுக்கூடாது, அந்தளவுக்கு வழிபாடு செய்யணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம பாட்டு பாடும்போது அவங்க வழிபாடு நம்ம பாடுறதை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, வழிபாடு பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தமாக அவ்வளோ. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கிறது இறைவனுக்கு நன்றாக தெரியும். சரி, அப்படி ஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்க, புற்றுமாய் மரமாய் பொருள்காலை உறுதியா எல்லாவற்றையும் தொடர்ந்து இறைவனோடு என்ன செய்வாங்க, ஒன்று இருந்து தவம் செய்வாங்க. ரமண மகரிஷி அப்படி தான் ஒன்று இருந்து தவம் செஞ்சார். கரையெல்லாம் அரிச்சிருச்சான், கை காலெல்லாம் கரையை அரிச்சு வெறும் எலும்பு தான் தெரியுதான். அப்படி அப்போ அவர் அந்த நேரத்தில் சிவத்தை நினைக்காமல் இருந்தார்னா இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இங்கே வழி தெரிஞ்சிருக்கும், கரையை அடித்தது தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிந்தை எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா, இறைவனோடு கலந்ததுனால இவருக்கு கரையான் அடிச்சது கூட திருப்பி வெறும் எலும்பு தான் இருக்கும். அதோடு தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க அவர். அது இல்லைன்னா அன்னைக்கே அவர் சாமி திரும்பி போயிருந்திருப்பாரு. கடைசி நேரத்தில் அவர் தவத்தை கிடச்சி எங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க, கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் விட்டாங்க. அவருக்கு கேன்சர்லாம் இருந்தது. ஞானிகளுக்கு கேன்சர் வருதுன்னா அவங்க செய்த வினையின் காரணமாக கிடையாது, நம்மளுடைய வினைகளை அவங்க வகிக்கிறாங்க. ஞானிகள்லாம் இந்த உயிர்களுடைய சாமிகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எல்லா உயிருக்கும் இன்னும் நெருக்கல்வி என்று நேரண்டும் நேர்ந்தறியன் பராபரமே என்று சொல்லிக்கின்ற அடிப்படையில் தாய்மான சாமி சொல்வார். அதன் அடிப்படையில் இந்த எல்லா உயிருடைய வினைகளை எனக்கும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எத்தனையோ உயிர்களுக்கு கேன்சர் வருதுன்னா ஞானிகள் வகிக்கிறாங்க பாருங்க, அது எவ்வளோ பெரிய சிறப்பு. இப்போ நான் சாமி அந்த உயிரோட கேன்சரை எனக்கு கொடுத்துன்னு யாராவது கேட்போமா, யாராவது கேட்போம், யோசிச்சு பாருங்க. ஆனால் ஞானிகள் கேட்பாங்க, அந்த உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க ஞானிகள் கேட்பாங்க. நாம் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் இருந்தால் கூட நம்ம வாங்க மாட்டோம், காய்ச்சலா ஏங்க காய்ச்சல் கொஞ்சம் நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுவோம். உடம்பு நல்லா பார்த்துக்கணும், முடிஞ்சால் பைசா கொடுப்போம், இல்லை அதுவும் கிடையாது. அப்படி எடுத்த காசையும் மறுபடியும் உள்ளே வச்சுட்டு நல்ல உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வந்துடுவோம். சில பேர் முடிஞ்சால் பழம் வாங்கிட்டு போவாங்க பார்க்குறதுக்கு, சில பேர் என்ன செய்வாங்க கொடுத்த பழத்தை அதை 2 பிச்சு கூட வந்து வந்துடுவாங்க. என்ன சார் சில பேர் இல்லை பகல் சில பேர் பார்க்க போகிறேன் பழத்தை கொடுத்துட்டு அதுலேயும் 2 பழத்தை பிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படிதான் இருக்கு நிலைமை. சரி, பதையின் மனமிக உருகன் நண்பர் மாணிக்க சொல்லுங்க. அப்படி பதையினோட உருகணும், தேவன் செய்கின்ற கருணையை எண்ணி எண்ணி நம்ம வழிபாடு செய்யணும். அவ்வளோ பேருபகாரம் சிவபெருமான் நமக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காது.
அன்னைக்கு செஞ்சார், இன்னைக்கு செஞ்சுருக்காரு, இனி எப்பவும் அவர் தான் செய்ய போகிறாரு. நம்மளாம் எதுவுமே செய்ய முடியாது, சாமி தான் செய்வார். இப்படி அவர் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யார், எந்த முனிவர் நல்லா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ யார் தான் கௌசிகன், கௌச்சகன். அவர் தான் இப்போ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி தவம் செய்யும்போது மிருகங்கள்லாம் வந்து அப்படி உராசிட்டு போகுமா. எந்த மிருகம், காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் எல்லாம் வந்து இவர் முதுகையும் இதையும் வந்து உராசிட்டு போகுமா, அதே தெரியாது. அந்த அளவுக்கு தியானம் பண்ணி இருக்காராம் சாமி நினைவு. இப்படி மிருகங்களாம் வந்து உராசிட்டு போச்சா. அப்படி என்ன ஆச்சு, அந்த நேரத்தில் திருமால் வந்தாராம். அவ்வாறு வானத்தை தோன்றிய திருமால் வியப்படைந்து அவரது அரிய தவத்தை புகழ்ந்து அந்த முனிவருக்கு முன்போய் ஒளி பொருந்திய அவரது மேனியை அழகுடைய தன் தாமரை மலர் போன்ற கைகளால் தடவி மலை போன்று அசைவற்று தவம் செய்யும் முனிவா, உன் பெயர் மிருக கண்டுயன் அப்படிங்கிற பேரை அவர் வச்சார். யாரு, திருமால் வைக்கிறார் இந்த பேரை. அப்படியே ஒளி பொருந்தி அவர் முன்னாடி போய் நிற்கிறார். தவம் கலையிறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி போய் திருமால் போய் நின்னதும் தவம் கலையிருப்பாருங்க. அந்த நேரத்தில் இந்த மிருகங்கள்லாம் வந்து உறாவி போயும் கூட நீ என்ன செய்ய மாட்டீங்க, அந்தளவுக்கு நீ இறைவனோடு ஒன்றுதலாக இருக்கிற காரணத்தினால உனக்கு மிருக கண்டுயன் என்ற பெயரை அந்த முனிவருக்கு திருமால் சொல்லுவார். இப்போ இவர் இந்த முனி, இப்போ கௌசிகன் போய் இப்போ என்ன பேர் ஆயிடுச்சு, மிருக கண்டுயன் என்கின்ற நாம். கருடனை உறுதியாக கொண்ட திருமால் தம்மை வணங்கி எழுந்த கௌசிக முனிவனை பார்த்து, தூய்மையான இளம்பரையை சூடிய சடையுடைய சிவபெருமானது முழுமையான அருள் என்னிடம் போய். இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ இவர் கடவுளாக இருந்தால் நல்லா கவனிக்கணும். இப்போ விஷ்ணு கடவுளாக இருந்தால் எனது அருள் முழுமையாக உனக்கு கிடைக்கும் அப்படி தானே சொல்லுவார். எனது அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும், நீ எந்த இதுலையும் நீ கஷ்டப்பட மாட்டேன் அப்படி தானே சொல்லணும். ஆனால் இப்போ என்ன சொன்னார், தொழுதெழு முனியை நோக்கி தூமணி சென்னி யோன். தூமதி சென்னியோன் யார், மதி சொல்லியிருக்கக்கூடிய பெருமான் யார், சென்னியோன் தன் முழுதொரு கருணை நின்பால் முற்றுக. எப்படி சொன்னார், இதுதான் பாட்டு, முக்கியமான பாட்டு. இது எத்தனை கோடி கொடுத்தாலும் கந்த புராணத்துலேயும் முக்கியமான பாட்டு இது. திருமால் சொல்கிறாரு, உனக்கு யாருடைய கருணை கிடைக்கும், தூமதி சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணை உனக்கு முற்றிலும் கிடைக்குமாகு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு திருமால். யாருக்கு, மிருககண்டுயன் என்கின்ற கௌசிக முனிவர். முன்னும் செய்த பழுதலை நீங்குக, நீ முச்செய்த வினைகள்லாம் உனக்கு இன்னையோடு நீங்குக அப்படின்னு திருமால் சொல்றாரு. யாரை பார்த்து, முனிவரை பார்த்து. முழுதொரு கருணை நின்பால் முற்றுக, அவருடைய கருணை உனக்கு முற்றுக. முன்னும் செய்த பழுதவை நீங்குக. என்ன பரிவு செய்த அருளி வானோர் குழுவுடன் உவன ஊர்தி கொம்பனை மறைந்து போனான். யாருக்கு மறைந்து போனான், இப்போ தேவரோடு வந்தார். வந்து அவருக்கு காட்சி கொடுத்து மிருககண்டுயன் என்கின்ற நாமத்தை சுட்டி சிவபெருமானுடைய பேர் உனக்கு கிடைப்பதாக முன்னை செய்த வினைகள் எல்லாம் நீக்குமாறு அப்படின்னு சொல்லி அருள் பாலித்துட்டு அந்த தேவர் கூட்டத்தோடு என்று சென்று மறைஞ்சாராம் திருமால். இப்படி சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். நம்ம வந்து கந்த புராணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். எடுத்துமே சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம்னா நமக்கு அப்படியே எவ்வளோ தானே சப்புன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். எத்தனை வருஷம் ஆகிட்டாலும் பரவாயில்ல, சரி தானே. சரி, அப்படி சொல்லி அப்படி மறைந்தல் தேவக்கூட்டத்தோடு போய் மறைஞ்சாரு. அவ்வாறு திருமால் மறைந்தளிய பின்பு முனிவர்கள் சிறந்த மிருககண்டுய திரிபுரங்களை எரித்தருளிய சிவபெருமானது கருணையினால் மிக விரைந்து சென்று தன் தந்தையாகிய குச்சக முனிவரிடம் போய் சென்று பாதங்களை உரைப்படி வணங்கினார். அப்போது அந்த குச்சக முனிவர் உள்ள மகிழ்ந்து எடுத்து அவரை அழைத்து கொண்டார். திருமால் உனக்கு காட்சி கொடுத்தாரப்பா அப்படின்னு சொல்லி அணைச்சிக்கிட்டாரான் தன் பிள்ளையை பார்த்து. தவம் செய்யும்போது உனக்கு நிகழ்ந்தவை சொல்வாயாக என்று கூறினார் குச்சகர். அப்படி மைந்தனான கௌசிகர் மகிழ்ச்சி விட்டு தந்தை கேட்கும்படி நடந்த நிகழ்ச்சியை எடுத்து போயிருந்தார். இந்த மிருகங்கள்லாம் வந்து உறாவிட்டு போனதெல்லாம் எடுத்து சொல்லி அதனால் எனக்கு மிருககண்டுயன் பேர் வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. நடந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறார். இப்படிப்பட்டதாகவும் யாருக்குப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தந்தை சொல்கிறார். மண்ணுலத்தில் உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர்களும் இன்பம் அனுபவித்தருடைய சொற்கள் உலகத்தில் உள்ளவர்களும் இவை அல்லாத மற்ற உலகங்களில் உள்ள முனிவர்களாகிய இவர்களுள் உன்னை போன்றவர் யார் இருக்கின்றார்? ஐயா, நீ செய்த தவத்தை கரிய நிறத்தையுடைய கண்டம் பொருந்திய சிவனே அல்லாது வேறு யார் தாம் உணர்வார் அப்படிங்கிறார். நீ இப்படிப்பட்ட அரிய தவத்தை செய்து இருக்கின்ற இது சிவபெருமானை தவிர வேறு யாரும் உணரவல்லார் அப்படின்னு சொல்லி தன் தந்தையாகிய உச்சமாமுனிவர் யாரை பார்த்து சொல்கிறாரு, தன் மகனாகிய மிருககண்டுயை பார்த்து சொல்கிறார். இப்படி பலவாறு புகழ்ந்து மரபிலே தோன்றும் குமாரன் பிற்காலத்தில் யமனை வெல்லும் விதித்தாலும் அடியவர்தம் வினையாகிய பகைவர் ஒழிக்கும் சிவபெருமானது அருளினாலும் வேறொரு எண்ணம் தோன்றுதலாலும் தந்தையான உச்சக மாமுனிவர் தன் சிறந்த மைந்தராகிய மிருககண்டுயருக்கு கூறத் தொடங்கினார். இப்போ
இப்போ இந்த மிருகண்டுயருக்கு தான் யார் பிறக்க போகிறா? மார்க்கண்டேயர். பிற்காலத்தில் இவர் என்ன போகிறாரு? யமனையே வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு வரப்போகுது? இவருடைய பிள்ளைக்கு வரப்போகுது. அதனால தான் இவர் என்ன செய்கிறாரு? இப்போ இவருக்கு வந்து கல்யாண ஆசையை இப்போ ஊட்டணும் இவருக்கு. யாருக்கு? இந்த முனிவருக்கு. தவத்தை செய்தால் போதாது, இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்று தந்தை விரும்புகிறார். இப்போ எடுத்து சொல்ல போகிறார். நினைத்திருக்க அரிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் ஒழுகுது. அது முதல்ல என்ன சொன்னார்? இப்போ நீ தவறு செய்தெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இல்லற வாழ்வில் இருந்தால் தான் சிறக்கும் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னார். இப்போ தவத்தில் இப்போ பிரம்மச்சரிய ஒழுக்கம் கொண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, திடீர்னு ஒரு தவறாக ஏதாவது நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறுதல் நினச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் உள்ளவங்க, இறைவனை எந்த நேரம் நினைந்து கொண்டு இருக்கிறவர்கள், பிரம்மச்சாரியாக இருக்கின்றவர்கள், சன்னியாசியாக இருக்கின்றவர்கள், திடீர்னு ஒரு ஒரு பெண் எதுக்கு வராங்க, இவங்க தவறான நோக்கத்தோடு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மீட்பே கிடையாது. அவங்க நரகமும் போக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. அது ஆனால் இல்லறத்தில் உள்ளவங்க என்ன தவறு செய்தாலும் அதை வந்து மன்னிப்பதற்கு சிவபெருமான் அருள் இருக்குது. அதனால தான் இல்லறத்துலேருந்து போவது ரொம்ப சிறப்பு. அது துறவரம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் சிறந்து விளங்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வந்து முள் படுக்கை போன்று, முள்ளில் படுத்து எப்படி இருக்கும் அதுபோல் அந்த தவம் வந்து அப்படி, துறவரம் வந்து அந்த மாதிரி, இல்லறம் வந்து ரொம்ப எளிமையானது. பஞ்சுமத்தியில் படுக்கிற மாதிரி இல்லறம் வந்து, அது வந்து முள்ளில் படுக்கிறது போல். இப்போ இல்லறம் சிறப்பாக, துறவரம் சிறப்பாக? கரெக்டாக சொல்லுங்க ஆகும். இல்லறம் சிறந்ததா, துறவரம் சிறந்தது? இல்லறம் சிறந்தது. அது மாதிரி துறவரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆனால் இல்லறத்தில் சிறந்து விளங்கினால்தான் துறவரம் அடைய முடியும் அடுத்த பிறவியில். இல்லை எடுத்த இந்த பிறவியில் கூட அடையலாம். இல்லை இல்லறத்தில் சிறந்து விளங்கினா அதுலேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக இறைவனை அடையலாம். இப்போ மாணிக்கவாசகரும் துறவரம் தான் இருந்தார், அப்பர் சுவாமியும் துறவரம் தான் இருந்தார். ஆனால் நெறி எப்படி இருந்து, எப்படிப்பட்ட நெறி அவங்க நெறி? சிவபெருமானை தவிர வேறு எதையும் சிந்திக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாங்க. அதனால தான் இறைவனை அடைந்தார்கள். எத்தனையோ பேர் முனிவர்கள்லாம் பாருங்கள். இப்போ வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி காசி முனிவர் என்ன பண்ணார்? சிவபெருமான் வாங்கி தவம் செஞ்சார். உடனே மாயை ஆகிய பெண்ணை பார்த்ததுக்கு என்ன ஆகிட்டார்? வாங்கிட்டாரா? புரிஞ்சு போச்சா? ஏதாவது இல்லைன்னா அந்த நிமிஷமே இவர் என்ன செஞ்சிருப்பார்? மோச்சடைஞ்சிருப்பார். காசி முனிவர் மோச்சடைய போகிற நேரத்தில் திடீர்னு மாயைக்கு என்ன பண்ணார்? அவர் மறுபடியும் பிறவிக்கு தாய்க்கு அதுவாட்டு போயிடுச்சு மாயை. இப்போ அடுத்து பாருங்கள், இவர் எடுத்து இப்போ கதையெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிவபெருமானை பற்றி எடுத்து சொல்கிறார் பிள்ளைகிட்ட. சொல்லும்போது அதில் ஒரு மார்க்கண்டேயர் கதையை எடுத்து சொல்லி அவங்கள வந்து நற்கதிக்கு உண்டாக்குறாரு. யாராவது சூரபத்மனையும் சிங்கமுகாசுரனையும் தாரகாசுரனையும் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி அவரை நல்வழிப்படுத்துகிறாரு முனிவர் வந்து. ஏன்னா முனிவருடைய வேலை அதுதான், கண்டிப்பாக செய்யணும் பிள்ளைக்கு. ஆனால் இது வந்து எப்படி மாயை மனைவி வந்து எப்படி மாயை தடுக்க போகிறாங்கிறதா அது பின்னாடி வரப்போகுது. சில பிள்ளைகள் வந்து நல்லது சொன்னால் கேட்கும், சில பிள்ளைகள் என்ன சொன்னாலும் தம்பி நல்லா படிக்கணுப்பா, நல்லா விளையாடணுப்பா அப்படிங்கும். அடுத்து எதிர்த்தனாலும் ஊங்கும். அடுத்து அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். படிக்கிறது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து கைகிட்ட வயது வரும்போது தூக்கி துண்டை போடுவாங்க, வெயிட் இழுக்கான். இல்லை அது வரைக்கும் கொஞ்சம் தூக்கிட்டு வந்தவங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க? தூக்கி துண்டை போடுவாங்க. அப்புறம் எப்படி இப்படி படிப்பு வரும் சொல்லுங்க பார்ப்போம். அதை அப்படி வைக்க வேண்டிய இடத்துல முறையாக வைக்கணும். வரும்போது தூக்கி எறிவது. சிலர் பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தை அப்படி படித்து அப்படியே அண்ணாக்குள்ளே தூக்கி போடுறது. கல்விக்கு கொஞ்சமாக மல்லிக்கு கொடுக்குறது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன படித்தாலும் மண்டையில் ஏறவே ஏறாது. அதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த நூல் இப்போ தேவாதி வாசனை ரொம்ப அதை வந்து பூசித்து படிக்கணும். எப்படின்னா தொட்டு கும்பிட்டு தான் என்ன செய்யணும்? தேவாதி வாசனை தொட்டு கும்பிட்டு சிவமாக பாவிட்டு தொட்டு கும்பிட்டு தான் நம்ம செய்யணும். அது மாதிரி இதில் நம்ம பூஜை ரூமில் கண்டிப்பாக தேவார திருவாசம் புக்கை வச்சு தீவாரணம் காட்டணும். தீவாரணம் காட்டி தான் அந்த புக்கை எடுக்கணும். அதுதான் சிறப்பு. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க, படிக்க மரத்தில் அந்த இதெல்லாம் வச்சு படிக்கணும். ஆனால் இப்போ உள்ள நிலைமைக்கு யாரும் அதை செய்கிறதே இல்லை. அதனால் நம்ம இப்படி ஒன்று இப்படி மடியில் வச்சுக்கிறோம், இல்லைன்னா கீழே வச்சுக்கிறோம், இல்லைன்னா தரையில் மட்டும் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மேலே கூட வச்சுக்கலாம், தரையில் இப்படி இப்போ சொல்ல போனார். இப்போ 4 வகை அறை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தந்தையாகிய உச்சமாமுனிவர் மிருகண்டுயரை பார்த்து சொல்கிறார். நினைத்தற்கு அரிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் ஒழுகுவதும். 1, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் ஒழுகணும். 2வது, இல்வாழ்வில் நிற்றலும், இளர் வாழ்க்கையில் நிற்கணும். காற்றில் சென்று இருத்தலும், காற்றில் சென்று தவம் புரிவது. அடுத்து பெருந்தவத்துடன் கூடிய துறவில் வாழ்வதும், தவத்தோடு சேர்ந்து துறவிலையும்
இருப்பது. இது வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்று சொல்லப்படும் 4 நிலைகளில் முதலாவதாக பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை இன்று வரை நீ மேற்கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நீ பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை நல்லபடியாக கடைபிடிச்சிட்டா ஓகே. அந்நிலையை சித்தி பெற்ற உனக்கு அதை கூற வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனால் பின்னால் உள்ள வானப்பிரசத்தம் என்கின்ற துறவு என்கின்ற இரண்டும் பிற்காலத்தில் மேற்கொள்ள வேண்டியவை ஆகும். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் பிரம்மச்சரியமும் நீ அனுஷ்டித்தலால் நிறைவேற்றியது இடையில் வைத்து சொல்லப்பட்ட இல்லற ஒழுக்கத்தை இன்று நீ தொடங்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தை சொல்லுவாங்க. அதனால் நீ இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும்ப்பா அப்படின்னு சொன்னதும் மகன் கேட்பாரான். இப்போ இவர் எந்த நிலையில் இருக்காரு? சுத்தமாக அந்த நிலையே இல்லாமல் தவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. சிவபெருமானை நோக்கி தவம் செய்துட்டு இருக்க நேரத்தில் கல்யாணம் முடியும்னு சொன்னால் அவர் முடிப்பாரா? இவ்வாறு சொல்லவும் சொல்லி கேட்டு என் தந்தையார் எனக்கு ஒரு உறுதியை சொன்னார் என்று எண்ணி உள்ளத்தில் சிரித்து கொண்டு அறியாமை வருவிக்கின்ற பிறவிக்கடலை கடத்திற்குரிய மெய்ஞானத்தினது இயல்பை அறிந்தவர் ஆதலால் அன்புக்குரிய மைந்தரான கௌச்சியன் தந்தையை பார்த்து சொல்ல போனார். பாசத்தை அழிக்க வேண்டிய யான் பின்னும் ஒரு பாசத்தில் கட்டுப்படுவேனோ? ஏற்கனவே பாசத்தை இருக்கிறதுக்கு தான் சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு பந்தத்தில் போய் என்னை போய் ஏன் மாட்டி விட பார்க்குறீங்கப்பா அப்படின்னு சொன்னார். நமக்கு 2 கட்டு. என்ன கட்டு? பாசக்கட்டு 2 கட்டு இருக்கு. சொல்லுங்க அவங்க என்ன கட்டு சொல்லுங்க அவங்க. ஒன்று கண்மம், இன்னொன்று மாயை. இந்த 2 கட்டை வச்சு சாமி ஒரு கட்டை நிற்கிறாரு. அது என்ன கட்டு? ஆணவமலம் என்கின்ற கட்டு. இப்போ ஒரு விறகா வச்சு நடுவில் சென்டரில் ஒரு கயிறை வச்சு கட்டியிருக்கா. இப்போ நீலக்குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டரில் இறுக்கி நல்ல ஸ்ட்ராங்காக கட்டுருக்கு. அந்த கட்டை அவுக்க முடியல. நீங்கள் என்ன செய்வீங்க? ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ சென்டரில் உள்ள கயிறை அவுக்கணும்னா அதை கலட்ட முடியாத நிலையில் இருக்குன்னா இங்கிட்டு ஒரு கட்டு இங்கிட்டு ஒரு கட்டை அதை விட ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம்னா இது என்ன ஆயிரும்? லூஸ் ஆயிரும். இந்த கயிறு சாமி இப்போ அந்த வேலையை தான் தெரியாது. நமக்கு ஆனவனா வலிமையாக இருக்குது, இறைவனை காண முடியாமல் தடுக்குது. இப்போ சாமி என்ன பண்ணார்? இந்த 2 கட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கண்மம் மாயை என்கின்ற 2 மலத்தை கூட்டினார். இந்த ஆணவ மலம் என்கின்ற ஒரு மலத்தை கூட்டுறதுக்கு கண்ம மலம் மாயா மலம் என்கின்ற 2 மலத்தை கொடுத்து என்ன செய்கிறாரு? அதை வந்து வெளிவடைய செய்ய வைக்கின்றார். இப்போ பாத்திரம் இருக்குது. பாத்திரம் தூய்மையாகிறதுக்கு 2 பொருளை பயன்படுத்துவோம். என்ன பொருள் சொல்லுவோம்? பாத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு 2 ஏதாவது சொல்லுங்க. புளி, உப்பு, சோப்பு, சேக்கா, அப்புறம் எலுமிச்சம்பழம், உப்பு, இது பொடி. ஏதாவது 2 பொருளை பயன்படுத்தி, 1 மட்டும் பயன்படுத்த மாட்டேங்க. 2 பொருளை பயன்படுத்துங்க கண்டிப்பாக. அப்புறம் தான் பலபலன் ஆகும். வெறும் எலுமிச்சம்பழத்தை மட்டும் தேய்ச்சா போகாது, பொடியை தேய்ச்சா தான் பலபலன் ஆகும். பலபலன்னு தேய்க்கிறீங்க. தேய்ச்சிட்டு இப்படி கழுவி இப்படி பார்க்கிங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல அழுக்குது. என்ன செய்வீங்க? மறுபடியும் அதே போல தான் சிவபெருமான் இப்போ அதான் செய்கிறாரு. நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் போட்டு எடுக்காரு. இது ஏதாவது கொஞ்சம் படம் தேடி இருக்கா பார்க்காரு. இது தேடுற மாதிரி மறுபடியும் போடுறா அவர்கிட்ட மறுபடியும் பிறவியில் போட்டுறாரு. இப்படி ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை போட்டு விளக்கி பார்க்குறாரு. இந்த கண்ம மலம் மாயா மலத்தை கொடுத்து இப்போயாவது இது ஆணவ மலம் கொஞ்சம் போயிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்காரு. ஏய் என்ன மாதிரி யாராவது இருக்காங்களாடா அப்படின்னு பாரு. மறுபடியும் உள்ள போடுறா. இது இன்னும் இது தேரல உள்ள போடு. அப்புறம் மறுபடியும் எடுத்து பார்ப்பாரு. அந்த பாட்டி சொல்லிச்சுல, ஏன் பழத்தை பிடிச்சி நான் போய்கிட்டு இருக்கேன், நீ ஏன் காலை பிடிச்சி ஏன் கூட வரியா அப்படின்னா அது மாதிரி இது இன்னும் தேரல, மறுபடியும் உள்ள போடு. சாமி இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பிறவி இதுக்கு பக்குவம் வந்துருச்சான்னு பார்த்து பிறவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு நம்ம பக்குவம் பெறுகின்றோமோ அன்றைக்கிட்ட பிறவியிலிருந்து இது பண்ணுவோம். அது வரைக்கும் பிறவி வந்துக்கிட்டே தான் இருக்கும். பக்குவம் வருகின்ற வரை நமக்கு என்ன வரும்? பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பக்குவம் வந்துச்சா வரலையாங்கிறது நீங்கள் உணரும் போதே தெரியும். நீங்கள் இந்த பிறவியில் இருக்கும்போதே உங்களுக்கு பக்குவம் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் சிறிதளவு கூட எல்லாம் நம்மளால் ஆகக்கூடிய காரியம் இல்லைன்னு நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிறவிலே பக்குவம் எடுத்து இந்த பிறவிலே ஒழியலாம். சிவத்தை நினைங்க. சிவஞானத்தை சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கன் சேர்த்தி ஜன்ன முன்னிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர்ச்சி வைப்பன் என்று ஒளிந்திரவும் உலகரெல்லாம் மூக்கராகி பித்தாந்த படுகொலியில் பணங்கு நீங்கள் இது என்ன பிராந்தே என்று சொல்கிறபடி இந்த பிறவிலே சிவபெருமானை நினைந்து ஞானத்தை கொடுத்து ஆனந்தத்தை பொழிவித்து இனி ஒரு பிறப்பு இல்லாதவாறு செய்து கடைசி
சித்தாந்த பாதமலராகிய சிவபெருமானுடைய திருவடியை நமக்கு சாமி கொடுப்பார். அவரோடு ஒன்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிதானே? அப்படி இப்படி சொல்லிட்டு வர்றது. தவத்தால் அல்லாது பொய்யான இல்லற ஒழுக்கத்தை மேற்கொண்டு பாவத்தை தீர்க்க எண்ணுவது மேனியில் பட்ட தூசியை மிக்க நீர் இருக்கவும் சேருடைய அற்பமான நீரால் கழுவும் தன்மை கொண்டது. தூசியை தண்ணியை வச்சு கழுவுனா மறுபடியும் என்ன ஆகும்? அந்த தூசி ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து நீ மாட்டி விடுறீங்களேப்பா அப்படின்னு சொல்லி தன் தந்தையை பார்த்து சொல்லுது. இந்நில உலகில் பொருந்திய அழகிறந்த பெரிய பாவங்களை நான்முகன் பெண் வடிவமாக படைத்தார். நல்லா கவனம், இது ரொம்ப முக்கியமான பாட்டு. கந்த படத்துக்கு இது முக்கியமான பாட்டு. ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? 7 வரைக்கும் பேசலாமா? இல்லைன்னா 6 to 7 வண்டி ஒரு 5 நிமிஷம் தாண்டி போகுது அப்படின்னு நினைக்கிறோம். 7 ஆனால் 7 கூட தாண்டாது. அதுவும் இந்நில உலகில் பொருந்திய அளவிறந்த பெரிய பாவங்களை நான்முகன் பெண் வடிவமாக படைத்தார். பெண் வடிவமாக இல்லை, இந்த நிலவில் பொருந்திய அளவிறந்த பெரிய பாவங்களை இப்போ அதில் என்ன சொல்றது? தந்தையே அதை நீ அறிவீர், அப்பெண்களை மனதில் நினைந்தாலும் உண்டாகும் பாவம் 7 பிறப்பிலும் நீங்குவதான். நீங்காலும் இப்போ அதிகமாக பாவம் செய்கிறவங்க என்னதான் பிறப்பாங்கன்னா பெண்ணாக பிறப்பார்கள். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதிகமாக பாவம் செய்தால் என்னதான் பிறப்பாங்கன்னா யார் படைப்பானாரு? நான்முகன் படைப்பாரான், பெண்ணாக படைப்பாரான். நிறைய பாவம் செய்வாங்க. அதுக்காக இப்போ எத்தனையோ ஞானிகள் கூட இருக்காங்க. அதுக்காக அவங்க பாவம் செஞ்சவங்களா? இல்லை இல்லை. என்னன்னா எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சடைஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா பாவம் செய்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால தான் பெண்ணு வந்து இப்போ ஆண்களை விட அதிகமாக துன்பம் யாருக்குன்னு பெண்களுக்கு தான். சமையல் செய்கிறதுலேருந்து, கர்ப்பமாக இருந்து குழந்தைய வெளியே எடுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலையும் பாருங்கள் பெண்களுக்கு தான் அதிகமான துன்பம், ஆண்களுக்கு கிடையாது. பார்த்துக்கிங்களா? அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அந்த வினைகள் எல்லாம் எத்தனையோ பிறவிகள் செய்த அந்த வினைகளை எல்லாம் நீக்குவதற்கு பெண்ணாக பிறந்து தான் என்ன செய்வாங்க? அந்த பாவத்தை போக்க முடியும். அதனால தான் அதிக பாவம் செய்தவர்கள் பெண்ணாக பிறப்பார்கள் சொல்லி நமக்கு புராணம் சொல்லும். சரிதானா? அப்போ இந்த பெண்ணை பிறந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பயாவது சிவபெருமான வழிபாடு செய்து நாம் என்ன செய்யணும்? அந்த பெண் என்கின்ற பிறவியிலிருந்து நாம் நீங்க வேண்டும். நீங்க மட்டும் போதாது, இனி பிறவியே எடுக்கக்கூடாது என்கின்ற நிலையோடு இருக்கணும். எனக்கு நான் பெண்ணாக பிறந்துட்டேன், நிறைய பாவம் இருந்தாலும் பரவாயில்ல, இதை அதை நீக்கி சிவபெருமான வழிபாடு பண்ணால் அவர் நீக்குவார் அப்படின்ட்டு அடுத்தபடி எனக்கு ஆணை கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிடாங்க. இனி பிறவியே வேண்டான்னு சொல்லுங்க. புரியுதா? இனி பிறவி பெண்ணாக பிறந்த பாவம் செஞ்சிருக்காங்களா? அப்படியா? சரி, அப்போ அடுத்த பிறவியில் ஆணா பிறந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லணும். இனி நமக்கு பிறவியே வேண்டாம். அப்படிப்பட்ட பாவம் செய்த பெண்களை நாம் இணைந்தாலும் அதனால் உண்டாகும் பாவம் 7 பிறப்பிலும் நீங்குவதா அப்படின்னு சொல்லி தன் தந்தையை பார்த்து சொல்றாரு. யார் சொல்றா? மிருகண்டையர் வந்து தன் தந்தையை உச்சமாமையை பார்த்து சொல்றாரு. அப்படிப்பட்ட பெண்களை நான் இணைந்து நான் கல்யாணம் முடிச்சு நான் என்னப்பா அப்படின்னு சொல்லி தந்தையை பார்த்து நம்ம கேட்ட விடைகளில் ஆசை கொண்டு சொல்கின்ற 5 புலன்களான பூதகணங்கள் இழுக்க வருத்தமடைந்த இழிவுடையான நான் பெண்கள் என்று சொல்லப்படும் பேய்களும் வந்து என்னை பிடித்தது போல நான் என்ன செய்வேன்? ஐயோ அப்படின்னு பெண்ணை வந்து பேய் மாதிரி நினைக்கிறாரு. வந்து நான் இனிமேல் நான் பெண்ணை போய் நான் கல்யாணம் முடிச்சு நான் எப்படி நான் சிவபெருமானை அடைய முடியும் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? என் தந்தையை பார்த்து சொல்கிறேன். துன்பத்தை அணிவிக்க வேண்டிய பாவ தொடர்ச்சியுடையவர் இன்பத்தை அணிவித்தவரை போல காணப்பட்டு மகளிரது கண் வலையில் சிக்கின நாய் தன் பற்கள் மிகவும் அசைமாறு தசைப்பற்றில்லாத எலும்பை கழித்தால் சிறந்த சுவையை பெறுமோ அப்படிங்கிறார். நாய் இருக்கு பார்த்தீங்களா? நாய் வந்து எலும்பை கடிச்சு அதை சுவை பெற முடியுமா? அதுபோல் நான் இல்லறத்தில் இருந்து கொண்டு நான் துறவரத்தில் இருந்துட்டு நான் திடீர்னு போய் கல்யாணம் முடிச்சா அது சுவை ஆகுமா அப்படின்னு சொல்லி தன் தந்தையை பார்த்து கேட்கிறார். பற்கள் தசை நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் தன்னை பல இடங்களில் வந்து மாணிக்கவாச பெருமான் நாயின்னு கூடுறாரு. நாயோட சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? அதோட இனிப்பு என்ன அப்படின்னா எலும்பு கடிச்சு சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? நாய் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சாப்பிடும், எலும்பு தூக்கி கடிக்கும், கடிச்சிட்டு துப்பிட்டு அதையே எடுத்து மறுபடியும் சாப்பிடும். அதே போல் நாம் என்ன செய்யறோம்னா இந்த உலக இன்பங்களே அனுபவிச்சுட்டு அப்பா நீ வேண்டாம் அப்படி சிவமனையாவது வழிபாடு பண்ணிட்டு வருவோம், மறுபடியும் என்ன செய்வோம்? இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஓடுவோம் அந்த நாய் போல அப்படின்னு தன்னைத்தானே தாழ்வு. சிறு நாயினும் கடையாயனும் கட்டணையையும் ஆட்கொள்வான் அந்த காட்டிய நாய் கழுக்குள்ளிலே அப்படிங்கிறாங்க. சிறு நாயினும் கடையாயனுங்கிறாங்க. எல்லா நாய்க்குள்ள போனால் வந்து என்னென்னா சாப்பிட்டதே மறுபடியும் கக்கிட்டு அதை வந்து சாப்பிடும்.
அதுபோல் நாமும் சிற்றின்பத்தையே அனுபவித்து மறுபடியும் பேரின்பத்தை வர்ற நேரத்தில் மறுபடியும் சிற்றின்பத்துக்கு நாடணும்னா என்ன ஆயிரும்? நமக்கும் அதுதான் தன்னை பல இடத்துல நாயின்னு சொல்லுவேன். இப்படி நிறைய சொல்கிறாரு. சொல்லி பேசுவது ஒன்றாகும், நினைப்பது ஒன்றாகும், செய்வது ஒன்றாகும், அறியாமையை நிலையாக கொண்டு பெரும் பாவத்தை செய்கின்ற பெண்கள் என்ற வலைக்குள் சிக்கி மயங்குகின்றவர் அல்லரோ இறத்தல் பிறத்தல் என்ற துன்பத்தில் அகப்பட்டு உள்ளது. பெண்கள்கிட்ட மயங்கின உறவே பிறப்பில் இறந்து பிறந்து உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மீளவே முடியாது. அதனால தான் ஆசையிலே பெரிய ஆசை என்னென்னா பெண்ணாசை தான் ரொம்ப மோசமான ஆசை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். பெண்ணாசை ஏன் மோசமானது சொல்லுங்கள். இப்போ மண்ணாசை இருக்குது, பொன்னாசை இருக்குது, பெண்ணாசை இருக்குது. இந்த 2 ஆசையும் கூட நீக்கிடலாம். ஆனால் பெண்ணாசை நீக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த பெண்ணாசை மட்டும் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. பூச்சி, வண்டு, எல்லா உயிர்களுக்கும் இந்த இந்த காமம் எண்ணம் எல்லா உயிருக்குமே உண்டு. ஆனால் இப்போ மற்ற இதுக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பெண்ணாசை, இப்போ மண்ணாசை மற்ற உயிர்களுக்கு உண்டா? செடி கொடி அந்த இது பூச்சி புழு இதுக்கெல்லாம் மண்ணாசை உண்டா? அது எங்கனாலும் தெரியும். பொன்னாசை அதுக்கு உண்டா? அது என்ன அணிகள் என்ன அணியவா போகுது? நமக்கு தான் அந்த இதெல்லாம் நமக்கு ஆபரணங்கள் அணிய வேண்டும் என்கிற பொன்னாசையும் நிலத்தின் மேல் ஆசையும் யாருக்கு உண்டு? நமக்கு தான் உண்டு. மற்ற உயிர்களுக்கு கிடையாது. அதனால தான் இந்த பெண்ணாசை மட்டும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்ற காரணத்தினால அதனால தான் பெண்ணாசை மிக மனிதனை சீர்குலைத்து விடுவது என்பதற்காக தான் 63 நாயன்மார்களை முதல்ல யார் வச்சுருக்கா? திருநீலகண்ட நாயனார். 2வது ஏர்வகையினர் மனைவியே தூக்கி கொடுத்தாரு பாருங்க. அவர் தூக்கி 2வது நேரம் வச்சு அந்த அளவுக்கு சிறப்புடையது. நம்ம ஞானிகள் அவ்வளோ சொல்லி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. பெண்ணால் சீரழிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அடுத்து சொல்றாரு, கௌதம முனிவரின் மனைவியான அகலியை விரும்பியதால் இந்திரனுக்கு நீங்காத துன்பம் உண்டாகியது. அதை பார்த்தாது நீ மறுபடியுமாப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. கௌதம முனிவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய மனைவி அகலி ரொம்ப அழகாக இருப்பான். இதை நாரதர் பார்க்காரு. இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி நேராக போய் எங்கே போய் சொல்கிறாரு? இந்திரனை போய் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஊர்வசி ரம்பையெல்லாம் இதெல்லாம் ஒரு அழகா? அவங்க முன்னாடி யார் ஆடுவா? ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இவங்களாம் ஆடுவாங்க. பார்த்துட்டு அங்கே ஒரு பொண்ணு அழகை பார்த்து கௌதம முனியோட மனைவி அப்படி அழகாக இருக்கான்னு போய் சொன்னதும் இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு? எப்படியாவது அவளை பார்க்க வர வேண்டும் என்று சொல்லி நேராக வராரு. அந்த நேரத்தில் கௌதம முனிவர் என்ன பண்ணுவார்? எப்பயுமே சேவல் ஒளி வலிச்சதும் குளிக்க போயிடுவான். சேவல் சத்தத்தை கட்டு இவன் இந்திரன் என்ன செஞ்சா சேவலாக மாறி பூனது இவர் என்ன ஆயிடுச்சு? சரி விடிஞ்சிருச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யாரு? கௌதம முனிவர் எதிர்த்து குளிக்க போனார். அந்த நேரத்தில் கௌதம முனிவருடைய வேடத்தை போட்டுக்கொண்டு இவர் என்ன செஞ்சார்? உள்ளே நுழைந்தார். அகலியை போய் பார்க்க போனார். ஆனால் அகலி ரொம்ப உத்தமமான பெண். உடனே ஞான நிஷ்டையில் பார்த்தா வந்தவர் இந்திரன் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதும் உடனே கரெக்டாக கௌதம முனிவர் அங்கே போயிட்டு இன்னும் விடியலங்கிறது தெரிஞ்சு மறுபடியும் வந்தார். வந்தது கரெக்டாக 2 பேரும் சந்திச்சாங்க. உடனே இந்திரனை பார்த்து சாபம் விட்டார். இப்படி பெண்ணாசைக்கு மயக்கியாக இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு உடம்பெல்லாம் என்ன ஆகும்? அந்த முக்கலமாக வருமா இந்திரனுக்கு. அது யோனிகளாக உனக்கு உடம்பெல்லாம் ஆகும்னு சொல்லி சாபம் விடுவார் கௌதம முனிவர். அப்படி வந்ததுக்கப்புறம் இது எப்போ சாமி நீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்பார். யார்? அந்த இந்திரன் கேட்பார். இந்த சாபம் எப்போ நீங்கும் அப்படின்னா மும்மூர்த்திகளும் இங்கே ஒரே இடத்துல கூடும்போது அது நீங்கும் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு கதை போகும். அந்த மும்மூர்த்திகளை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இந்த அனுஷியாதேவி இருக்காங்க. அத்திரி மாமனுடைய மனைவி தானே அனுஷியாதேவி. அவர் பெரிய யாகம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த யாகத்தில் மும்மூர்த்திகளும் வரணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்? அந்த மும்மூர்த்திகளும் வருவாங்க. வர நேரத்தில் அனுஷியாதேவி உள்ள இருப்பலாம். இவனை எப்படி இவருடைய கற்பினுடைய சிறப்பை சோதிக்க வேண்டும் என்று இந்த மும்மூர்த்திகளும் வருவாங்க. இவருடைய வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பெண்ணு உள்ளே கூப்பிட்டு அவங்க விருந்து கூப்பிடுவாங்க. உட்காருங்க, அமுது பாடிங்க அப்படின்னு சொல்லி அனுஷியாதேவி சொல்லுவாங்க. உடனே அந்த மும்மூர்த்திகளும் என்ன செய்வாங்க? நீங்கள் எங்களுக்கு அமுது வைக்கிறது பெருசு கிடையாது, அப்படி வைக்கும்போது பிறந்த மேனியோடு வைக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அந்த பெண்ணை பார்த்து அனுஷியாதேவியை பார்த்து உடனே இவர் என்ன பண்ணுவார்? அப்படியா செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் இருக்காருங்க, அத்திரிமா முனிவருடைய அந்த கமண்டல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்து கொண்டு அவங்க 3 பேர் மேலே தெளிப்பாங்க. தெளிச்சதும் அவங்க குழந்தையாக மாறிடுவாங்க. குழந்தைய மாறினது எடுத்து வச்சு இவங்க பால் விட்டுவாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. அந்த பத்தினிக்குரிய அழகு. அப்படி அந்த கதை அப்படியே நிறுத்திட்டு போயிட்டே இருக்கும். என்ன அப்படி அந்த மும்மூர்த்தியில் வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய சாபம் நீங்கும். யாருடைய சாபம்? இந்திரனுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதை சொல்கிறார். இப்படி இந்த பெண்களால் அழிந்தவர்கள்லாம் நிறைய பேர்
இப்படி இருந்து என்னைய போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? இப்போ பிச்சமாமுனிவரை பார்த்து தன்னுடைய மைந்தனாகிய மிருகண்டூரின் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாரு. என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து நீங்கள் இந்த கந்த புராணத்தை கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் முறையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடிய முறையை நிறைவு செய்து வச்சுக்கணும். சந்ததம் வந்த தொடராளே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனின் மூனை நாளும் கண்டு கொண்டன் விட்டிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கி சிவபாலா செந்திலம் கண்டி கதிவேலா தென்பரம் குன்றில் பெருமானே விஞ்ஞான போதை காட்டும் என்ன விழாய் நிகழ்நாள் வெளிப்போர் விஞ்ஞான பான்பாய் பிள்ளார் மொழியில் திருவாவூர் செயலாய் வரபடியில் திருந்தரும் எதிரொலி கிடைக்குமாறு வான்மையில் வளாதுவீக வழிவரும் இறக்க மன்னன் பொன்முறை அரசீக குறைவில்லாத எதிர்வாழ்வு நான்மறை அரங்கல்வக நற்றவன் வேண்டும் வருக மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக அரணம் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வேல்களுக்கு சித்தமன் திரையமன்